ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி வாய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புது அமானுஷ்ய நாவல் தாங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். நான் உங்கள் சோபனா. கதை வாசிப்பவர் பகுதி 1. ஒரு உடம்பிலிருந்து அதன் உயிர் உரிய காலத்தில் தானாக பிரிய வேண்டும். பிறக்கும் போதே உயிர் பிரிய போகும் நேரமும் பதிவு செய்யப்பட்டிருக்கும். பிறந்தால் இறந்தே தீர வேண்டும். இந்த உலகில் ஒருவர் கூட இரவாமல் வாழ்ந்தது கிடையாது. உடம்பை ஜெயித்து உயிரின் மூலத்தை கண்டறிந்த சித்த புருஷர்கள் கூட மரணம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டே இருந்ததில்லை. இந்த உலகில் பிறந்தவர்களில் 2000 ஆண்டுகள் வரை வாழ்ந்ததாக நம்பப்படும் விக்ரமாதித்தன் கூட ஒரு நாள் தன் உயிரை விட்டான். பூமியில் மனிதனாக அவதாரம் எடுத்த அந்த மகாவிஷ்ணுவே கூட ராமனாக கிருஷ்ணனாக அவதாரம் எடுத்த போது பிறந்தது போலவே ஒரு நாள் இறந்தும் போனார். இந்த உதாரணங்களிலிருந்து ஒரு உண்மை நிதர்சனமாக தெரிய வரும். பிறந்தால் இறந்தே தீர வேண்டும் என்பதுதான் அது. போகட்டும், பிறப்பு நமக்கெல்லாம் தெரியும். இறப்பு என்றால் என்ன? எத்தனை பேருக்கு இதற்கு சரியான பதில் தெரியும்? தனது தனி அறைக்குள் மும்முரமாக பரீட்சைக்கு தயாராகி கொண்டிருந்தாள் வர்ஷினி. வெளிர் நீலச் சுடிதாரில் எண்ணெய் தேய்த்து குளித்த தலைமுடியை ஒதுக்கி ஒதுக்கி விட்டபடியே அவள் நடப்பதும், அப்படி நடந்தபடியே அவள் புத்தகத்தில் கண்ணாக இருப்பதும் பார்ப்பதற்கே ஒரு தனி அழகாகத்தான் தெரிந்தது. எம்ஏ வரலாற்று பாடத்தில் பல்கலைக்கழகத்தையே திரும்பி பார்க்க வைத்தவள் இந்த வர்ஷினி. இன்று பிஏ எம்ஏவெல்லாம் +2வில் 50-60% மதிப்பெண்கள் வாங்கினவர்களுக்கு என்றாகிவிட்டது. பிஏ படிக்கிறேன் என்று எம்ஜிஆர் நடிக்க வந்த காலத்தில் சொன்னால் அதிசயமாக பார்ப்பார்கள். இன்று அந்த பார்வை அப்படியே கேள்விக்குறியாகிவிட்டது. +2வில் தேரவில்லை போல் இருக்கிறது என்று மனதுக்குள் தீர்மானமே போட்டு விடுவார்கள். படிப்பில் கூட ஏற்றத்தாழ்வு புகுந்து விட்டது. ஆனால் வர்ஷினி பிஏ எம்ஏவை தேடி பிடித்து படித்தாள். இத்தனைக்கும் +2வில் பள்ளியில் முதல் மாணவி அவள். ஒரு முதல் மாணவி வரலாற்று பாடத்தை விரும்பி தேர்ந்தெடுத்து படிக்க முன்வந்தது கல்லூரி பேராசிரியர்களுக்கே ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியையும் அளித்தது. அதே போல அந்த பாடங்களிலும் வர்ஷினி முதல் மதிப்பெண் பெற்று ஒரு சாதனை செய்து முடித்தாள். அதற்காக அவளை ஒரு நாளிதழில் பேட்டி கூட எடுத்தார்கள். அந்த பேட்டியில் அவள் மனம் விட்டு பேசியது பலரை சிந்திக்க வைத்துவிட்டது. வர்ஷினி இங்கே பாடம் படிக்கட்டும், நாம் அவளை பேசியதை கொஞ்சம் கேட்போம். இன்னைக்கு படிப்புனா அது டாக்டருக்கு படிக்கிறதோ என்ஜினியருக்கு படிக்கிறதும் தானும் ஆயிடுச்சு. யார்கிட்டையாவது ஆசீர்வாதம் வாங்க போனால் அவங்களும் நீ பெரிய டாக்டராக வரணும், பெரிய என்ஜினியராக வரணும்னு தான் வாழ்த்துறாங்க. மற்ற படிப்பெல்லாம் படிப்பே இல்லாத மாதிரியும் இந்த 2 படிப்பும் தான் படிப்புங்கிற மாதிரியும் பெரியவங்களும் நினைக்கிறது கொஞ்சமும் சரியில்லை. அவங்க அப்படி நினைக்க காரணம் என்னன்னு யோசிச்சு பார்த்தேன். டாக்டர்னா உட்கார்ந்த இடத்துல ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கலாம். என்ஜினியர் விஷயமும் அப்படிதான், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்னா இந்த படிப்பு தான் படிக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. பொருளாதாரம் படித்தாலோ சரித்திரம் படித்தாலோ ஒரு கிளார்க்காக ஆகலாம். மாதம் வீட்லையும் பஞ்சப்பாட்டு தான். வருமானத்தை தராத படிப்பு எவ்வளவு பெருசுனாலும் வேண்டாங்கிற எண்ணம் தான் இதுக்கெல்லாம் காரணம். என்னோட வரையில் படிப்புங்கிறது ஒரு அடையாளம். நம்மளோட அறிவை பட்டத்தீட்டிக்க கிடைக்கிற ஒரு சந்தர்ப்பம். அதை சம்பாதிச்சு கொடுக்க போகிற ஒரு குதிரையாவோ இல்லை ஒரு டாக்ஸியாவோ நான் பார்க்கல. என்ஜினியர் டாக்டர் ஆகி உருப்படாமல் போனவங்களும் உண்டு. பட்டப்படிப்பு என்ன, பள்ளிக்கூட படிப்பு கூட படிக்காமல் கோடீஸ்வரன் ஆனவங்களும் உண்டு. எப்பவும் வித்தியாசமாக யோசிக்கணும். யாரை பார்த்தும் நாம் காப்பி அடிக்கக்கூடாது. நம்மளை பார்த்து தான் இந்த உலகம் காப்பி அடிக்கணும். இதுதான் உன்னோட உறுதியான எண்ணம். வர்ஷினியின் இந்த கருத்து பல பேரை திரும்பி பார்க்க வைத்தது. கல்லூரி பேராசிரியர்களை அவளின் தெளிவை பாராட்டினர். ஆனால் அவளுக்கு ஒரு மாமன் மகன் இருக்கிறான், ரவிச்சந்திரன் என்று அவனுக்கு ஒரு பெயர். அவனுக்கு வர்ஷினி ஒரு டாக்டர் ஆக வேண்டும் என்பதுதான் விருப்பம். வர்ஷினியும் கூறினாள், மை டியர் மாமா பையா, நானும் டாக்டர் ஆவேன். ஆனால் ஸ்டெத்தஸ்கோப் பிடிச்சு ஊசி போடுற எம்பிபிஎஸ் டாக்டராக இல்லை, ஏதாவது தீசிஸ் பண்ணி அதில் டாக்டர் ஆவேன். அந்த டாக்டர் பட்டத்துக்கெல்லாம் மதிப்பு இருக்குன்னு நினைக்கிறியா வர்ஷ்? இப்படி தான் அவனும் திருப்பி கேட்டான். ஏன் வரையில் அதுக்கு தான் மதிப்பு ஜாஸ்தி. ஒரு ஆராய்ச்சி செஞ்சு அதில் டாக்டர் ஆகிறது என்ன சாதாரண விஷயமா? சரி வர்ஷ், அப்படி நீ எதை ஆராய போகிற? அது சரி, ஆராயிறதுக்கு இந்த நாட்டில் விஷயங்களுக்கா பஞ்சம்? விஷயங்கள் பஞ்சம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உன் ஆராய்ச்சியால் சமுதாயத்துக்கு ஒரு பயன் இருக்கணும். அப்படி ஒரு ஆராய்ச்சி செய்யணும்னா ஒன்று நீ வேளாண்மைங்கிற அக்ரிகல்ச்சர் சைட்டில் விவசாய ஆராய்ச்சி ஏதாவது செய்யணும். இல்லையா மருத்துவத்துறையில், அதாவது மருந்து கண்டுபிடிச்சு நோய்களை விரட்ட வழி பார்க்கலாம். நீயே ஒரு அகடமிக் ஸ்டூடெண்ட், அதுலேயும் பொய்யும் புனை சுருட்டுமான ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட். மாம்சன், கொஞ்சம் அடக்கமாக பேசுறியா?
ஹிஸ்ட்ரினாலே போய் தான் உனக்கு யார் சொன்னது? சாண்டிலியன் கதையப்படி உனக்கு யாரும் சொல்ல வேண்டாம், தானாகவே தெரியும். போடா லூசு, அது கதை. கதைன்னாலே கற்பனை தான். ஆனால் வரலாறுங்கிறது பதிவு, கல்வெட்டு, ஏட்டுக்கட்டு, செப்பேடுன்னு தடயங்கள் உடையது. நான் லூசா? சரி தாயே, நேற்று இங்கே இவன் இப்படி இருந்தான், அவன் அப்படி வாழ்ந்தான்னு சொல்கிறதுல என்ன இருக்குது? அதான் நீ சொல்கிற மாதிரியே கல்வெட்டு செப்பேடுன்னு ஒரு மூட்டை இருக்குதே, அதில் நீ ஆராய என்ன இருக்குது? ரவி, நான் உன்கிட்ட சரித்திர ஆராய்ச்சி பண்ணி டாக்டர் பட்டம் வாங்க போகிறேன்னு சொன்னேனா? நீ ஒரு ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட், அந்த சைட்டில் தானே உன்னால் போக முடியும் அப்படி நான் நீ நினைக்கிற. ஆனால் நான் இதுவரை செய்யாத, யாரும் தொடாத சப்ஜெக்டை தொட போகிறேன். அப்படி ஒன்று இருக்கிறதா எனக்கு தெரியல. நீ வேணா பாரு. அசோகர் அந்த காலத்தில் சாலையோரமாக புளிய மரம் தான் நட்டார். பாபர் அந்த காலத்தில் தனக்குத்தானே முடி வெட்டிக்கிட்டாருன்னு தான் எதையாவது எழுத போகிறேன். இதனால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. பிரயோஜனம்னு நீ எதை நினைக்கிற? பிரயோஜனம்னா ஒரு தடுப்பூசி மருந்து, புதுசாக ஏதாவது காய்கறி, இல்லை அரிய வகை, அப்புறம் இந்த ராமர் பிள்ளை மாதிரி மூலிகை பெட்ரோல், இந்த மாதிரி ஐட்டமே வேணாம்னா குறைஞ்சபட்சம் ஒரு எச்சரிக்கை. அதாவது பசிபிக் கடல் பகுதியில் ஒரு மர்ம பகுதி இருக்கான். அங்கே போகிற கப்பல்கள் திரும்புகிறதே இல்லையா. அந்த பக்கம் பறக்கிற விமானங்கள் கூட என்ன ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குதான். அப்போ அங்கே என்ன இருக்குது? ஏதாவது பேய் பிசாசு இருந்து அவங்கள விழுங்கிடுதான்னு கண்டுபிடிச்சா அது சமுதாயத்துக்கு பயன்படும். அப்போ என்ன, பசிபிக் கடல் பகுதிக்கு போய் காணாமல் போக சொல்கிறேன்? ஆமாம், இங்கே எனக்கும் வேற பொண்ணு பார்ப்பாங்க. சின்ன வயசில் எடுத்த முடிவு, சொந்த விட்டு போகக்கூடாது, அது இதுன்னு போட்டு என்னை வாட்ட மாட்டாங்கல்ல. ரவிச்சந்திரனும் வர்ஷினியும் இப்படி ஒரு நாள் பேசிக்கொண்டது இறுதியில் வர்ஷினியின் முகத்தில் ஒரு பெரும் கோபத்தில் முடிந்தது. மவனே, இப்போ சொல்கிறேன்டா, யார் சொன்னாலும் சரி, எந்த காரணம் சொன்னாலும் சரி, உன்னை நான் கட்டிக்க மாட்டேன். அதே சமயம் ஐயோ அருமையாக ஒரு தேவதையை மிஸ் பண்ணிட்டோமேன்னு உன்னை தினம் தினம் பாய பிராண்ட வைப்பேன்டா. சொடக்கு போட்டு சவால் விட்டு முடித்தாள் வர்ஷினி. ஒரு வேடிக்கையான பேச்சு அப்படியே விவாதத்தில் முடிய பார்த்தாலும் ரவிச்சந்திரன் விடவில்லை. அந்த நொடியே அவளை அப்படியே வாரி அணைத்து உதட்டோடு உதடு சேர்த்து வாலிப மின்சாரத்தை பாய்ச்சி அவளை திக்குமுக்காட வைத்தவன், ஏ கருப்பி. வர்ஷா சற்று கருப்பு நிறம். விளையாட்டுக்கு சொன்னா சவாலா விடுற? என்ன விட்டா உனக்கு எவண்டி கிடப்பான் என்று திருப்பி கேட்டு அவளை சமாதானப்படுத்த பார்த்தான். ஆனால் வர்ஷா சமாதானமாகவில்லை. இல்லை, நீ என்னை உசுப்பேத்தி விட்டுட்ட. உனக்கு பிஏ எம்ஏனால இழப்பமாக போச்சு. இந்த காலத்திலையும் அகடாமிக் டிகிரி முடித்து உலகத்தை திரும்பி பார்க்க வைக்க முடியும்னு நான் நிரூபித்து காட்டுறேன். அதுலேயும் என்ன மாதிரி ஒரு பொண்ணு இதுக்கு முந்தி எங்கேயும் நான் செஞ்ச மாதிரி ஒரு ஆய்வை செஞ்சுருக்கக்கூடாது. அடேயப்பா, இந்த பொண்ணுக்கு தான் எவ்வளவு துணிச்சல், இந்த உலகமே சொல்லணும். வர்ச்சினி உணர்ச்சி வசப்பட்டதில் அவன் முன்னால் பொங்கி வழிய தொடங்கினாள். ஆனால் எதை ஆய்வுக்குள் அடக்குவது என்பதில் நிறையவே குழப்பம். இடையில் IAS தேர்விலும் ஒரு கை பார்த்துவிட விருப்பம். அதுதான் நீலச் சுடிதாரில் அந்த நடை நடந்து படித்து கொண்டிருக்கிறாள். சரிங்க, அடுத்த கட்டத்துக்கு போவோமா? பகுதி 2. இறப்பது என்றால் என்ன? உடம்பை விட்டு உயிர் பிரிவதைத்தான் இறப்பு என்கிறார்கள். உயிர் ஏன் உடம்பை விட்டு பிரிந்தது? அதனால் ஏன் உடம்புக்குள் ஒரு நீடிப்புடன் இருக்க முடியவில்லை? போகட்டும், பிரிந்த உயிர் என்னாகிறது? அது எங்கு போகிறது? இந்த கேள்விக்கு மத ரீதியாக பலவித விடைகள். நமது இந்து தர்மம் ஒருவர் செய்த பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப அந்த உயிர் மோட்சத்துக்கோ இல்லை நரகத்துக்கோ, அதுவும் இல்லை இன்னொரு பிறவி எடுக்கவோ செல்கிறது என்கிறது. கிட்டத்தட்ட இதே கருத்தை தான் இஸ்லாம் மதமும் கூறுகிறது. ஆனால் மறுபிறவி பற்றி இந்து மதம் பேசவில்லை. கிறிஸ்தவ மதம் கர்த்தருக்குள் அவர் நித்திரை கொண்டு விட்டார் என்கிறது. அதாவது ஒருவன் கிறிஸ்தவனாக மரிக்கும் பட்சத்தில் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவன் பாவங்களை இயேசு தன் இரத்தத்தால் சுத்திகரித்து மன்னித்து விடுவதால் ஒரு கிறிஸ்தவனின் இறப்பு இயேசுவை அடைதல் என்கிறது. சரி, விஞ்ஞானிகள் என்ன கூறுகிறார்கள்? வர்ஷினி IAS தேர்வுகளை எழுதி முடித்து விட்டாள். அவள் அப்பா சுவாமிநாதனுக்கும் அதில் ஒரே பெருமை. என்னம்மா, பாஸ் பண்ணிடுவியா? நான் பண்ணலைன்னா ஒருத்தரும் பண்ண மாட்டாங்கப்பா. IASனா ஜெனரல் நாலேஜ் நிறைய வேணும். ஈரான் நாட்டு லேபர் மினிஸ்டர் யாருன்னெல்லாம் கேட்பாங்க. உனக்கு அவ்வளவு விவரமெல்லாம் தெரியுமா? சுவாமிநாதன் மகளை லேசாக உரசும் போது ரவிச்சந்திரனும் வந்தான். அதான் ஏகப்பட்ட கைடுங்க விற்குதே மாமா, அதையெல்லாம் படித்தா தெரிஞ்சுக்கிட்டு போகுது என்று அசால்ட்டாக சொன்னான். தாராளமா, ஆனால் எனக்கு கலெக்டர் ஆகணுங்கிறது நோக்கம் இல்லை. ஐ வாண்ட் டு பி எ இண்டஸ்ட்ரியலிஸ்ட் என்று காலரை தூக்கிவிட்டு கொண்டான். கத்திரிக்கா, நீ இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆனாலும் லைசன்ஸ் வாங்க அதுக்கு இதுக்குன்னு கலெக்டர் கையெழுத்து வேணும், ஞாபகம் வச்சுக்கோ. அஃப்கோர்ஸ் ஒரு மந்திரியை பிடிச்சு காலாட்டிக்கிட்டே கையெழுத்து வாங்கிடுவேன்.
அந்த கலெக்டரே கையெழுத்து போட்டு வீட்டுக்கே அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு வந்து தருவார். அந்த மாதிரி பண்ணிடுவேன். கிழிச்சு காட்டுறேன் பாரு. நான் ஒன்றும் உன்னை மாதிரி டாக்டரேட் வாங்க சர்டிஃபிகேட் கூட சூஸ் பண்ண முடியாத அளவு குழப்பவாதி கிடையாது. அவன் பேச்சு சொரேல் என்று வர்ஷினியை சுட்டே விட்டது. ஸ்டாப் நான்சென்ஸ். நான் சப்ஜெக்ட் கூட சூஸ் பண்ணலைங்கிறது உனக்கு தெரியுமா? அப்படியா? அப்போ சூஸ் பண்ணிட்டியா? சரி சொல்லு பார்ப்போம், எந்த சப்ஜெக்ட்? அதை நான் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்கிறேன். உன்ன மாதிரி ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டுக்கு ராஜராஜ சோழனையும் திருமல நாயக்கரையும் முதலாம் குலோத்துங்க சோழனையும் விட்டா கதி ஏது? இந்த ராஜாக்களில் ஒரு ராஜாவோட காலம் எப்படி இருந்தது? அப்போ மனிதர்கள் குதிரை மேலே போனாங்களா இல்லை கழுதை மேலே போனாங்களான்னு நீயா ஒரு கேள்வி கேட்டு எதையாவது எழுதுவ. இப்போ நீ கொஞ்சம் வாயை மூடுறியா? பேரிரைச்சலாக ஒரு கத்திவிட்டு வர்ஷா அங்கிருந்து வேகமாக விலகிச் சென்றாள். சுவாமிநாதன் ரவிச்சந்திரனை ஒரு குறும்பு பார்வை பார்த்தார். என்ன மாப்ள, எதுக்கு அவளை இப்படி சீண்டிக்கிட்டே இருக்க? பார்த்தா அப்படிதான் தெரியுமாமா. ஆனால் என் கிண்டல் வர்ஷினி ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போக போகிறத பார்க்க போறீங்க பாருங்க. அது சரி. ஆமாம், நான் தெரியாம தான் கேட்குறேன். நீ சொன்ன ராஜாக்களை பற்றியெல்லாம் ஆய்வு செஞ்சு எழுதுறது என்ன கேவலமா? ஐயோ மாமா, டாக்டரேட்டில் தீசிஸ்னாலே இப்போ இப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் உருவாயிடுச்சு. ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர்னு ஒரே பாதையில் போகிறாங்க. வித்தியாசமாக உருப்படியாக முயற்சி பண்ணணும். இப்போ பாருங்க, சென்னையில் ஒரு பொண்ணு எல்லா டீனேஜ் பெண்களையும் இன்டர்வியூ பண்ணி இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கிறது நட்பா இல்லை காதலான்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. பாதி பேருக்கு மேலே கல்யாணத்துக்கு முன்னாலேயே செக்ஸ் அனுபவங்களுக்கு உள்ளாகி இருக்காங்களாம். இன்னும் சிலரோ 4-5 ஆண்களோட பழக்கம் உள்ளவங்களா இருக்காங்களாம். ரவிச்சந்திரன் பேசுவரை ரசித்து கேட்ட சுவாமிநாதன், பரவாயில்லையே, இப்படியெல்லாம் கூட இப்போ ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா என்றார். ஆமாம் மாமா, வித்தியாசப்படணும். நம்ம சப்ஜெக்ட் வித்தியாசமாக இருந்தால் அதுவே பெரிய பலம். சரி, இவ்வளவு சொல்கிற நீயே அவளுக்கு வித்தியாசமான யாருமே தொட்டுடாத ஒரு சப்ஜெக்ட் அடையாளம் காட்டலாமே. காட்டுறேன் மாமா. அதுக்கு முந்தி ரிட்டையர்ட் ஆகிட்ட வைஸ் சான்சலர் வைத்தீஸ்வரன் சாரை பார்க்க போகிறேன். அவர் தான் நம்ம வர்ஷினிக்கு ஒரு சரியான கைடு. அவர் எனக்கு மாஜி ப்ரொஃபஸரும் கூட. ஓ, மிஸ்டர் பிடிஎஸ் வைத்தீஸ்வரன் தானே? அவரே தான். கல்வித்துறையில் பலத்த அனுபவசாலி. லெக்சரர், ப்ரொஃபஸர், பிரின்சிபால், சிண்டிகேட் மெம்பர், ராஜ்யசபா எம்பின்னு அவரோட உயரங்கள் படிப்படியாக ஏற்பட்டவை. ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு அவர் ஒரு வழிகாட்டியாச்சே. வெரி ரைட் சாய்ஸ். முதல்ல அவரை பாரு. அவர் என்ன அட்வைஸ் பண்ணுறாருன்னு பார்க்குறேன். சுவாமிநாதனும் சந்தோஷப்பட்டு கொண்டார். அது ஒரு அழகான பங்களா. சுற்றிலும் மதில் சுவர். பங்களாவுக்கு மதிலுக்கும் இடையில் போகன் வில்லா, வாதாமரம், சப்போட்டா என்று பசுமையான தோட்டம். மெயின் கேட் முன்னால் ஒரு பெரிய பலகை. இடது மதில் சுவரில் பாரத விலாஸ் என்கிற கட்டிட பெயர். வலது மதிலில் பிடிஎஸ் வைத்தீஸ்வரனின் பெயர். மதிலுக்கு முன்னால் ரவிச்சந்திரனின் மோட்டார் பைக் தேங்கி நின்றது. அப்படியே ஓரமாக சரித்து நிறுத்திவிட்டு கதவுக்கு முன்னால் சென்று நின்று உள்ளே பார்வையை விட்டான். வெறிச்சோடியது முன் வராண்டா. பாதாமரத்து இலைகள் காய்ந்து போய் உதிர்ந்து கிடந்தன. சாதாரணமாக அந்த வராண்டா பளிச்சென்று இருக்கும். அதில் கோலம் போட்டு பார்க்கவே ஒரு தெய்வீகம் தெரியும். வீட்டு நிலைவாசலிலும் ஏராளமான நேபாளத்து கைவண்ண பொருட்கள் தொங்கவிடப்பட்டிருக்கும். குறிப்பாக அந்த சீனத்து வாஸ்துமணி. சன்னமான காற்று அதற்கு இசைக்க போதுமானது. டிடிங் கினிங் நிங் என்று அது சத்தமிட்டபடியே இருக்கும். இடையே தோட்டத்து மரத்திலிருந்து குயில்கள் தன் பங்கை அளிக்கும். இதெல்லாம் ரவிச்சந்திரனின் முந்தைய அனுபவங்கள். இப்பொழுது அவன் பார்க்க ஒரு வெறிப்பு. ஒரே குப்பை கூலம். தொடர்ந்து நாயும் குறைக்க ஆரம்பித்தது. அட்டகாசமான ராஜபாளையத்து நாய். 4 கால்களும் அப்படி ஒரு நீட்டம், மரப்பட்டை நிறம். ஹாஹா என்று அது இலைப்பிடித்தல். சிவந்த அதன் நாக்கு கிட்டத்தட்ட ஒரு ஜானுக்கு வெளியில் வந்துவிடும். அதன் கண்களிலும் ஒரு குடூரம் தெரியும். பார்த்தாலே கொஞ்சம் பகீர் உணர்வை உருவாக்கி அடி வயிற்றில் கைப்பிடி அளவுக்கு அமிலத்தை சுரக்க வைத்துவிடும். ரவிச்சந்திரன் பார்த்தான். சாதாரணமாக நாயை கட்டி போட்டிருப்பாங்க. இருந்த இடத்துல இருந்துதான் அது கத்தும். இப்போ அவிழ்த்து விட்டுருந்தாங்க. அதுவும் கதவருகே நிற்கிற ரவிச்சந்திரனை பார்த்து அப்படி ஒரு ஓட்டம் ஓடி வந்துச்சு. கதவு மட்டும் இடையில இல்லாட்டா அவன் வரையில அவன் உடம்புல 1 கிலோவுக்கு குறையாதபடி எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து சதை பறி போயிருக்கும். கதவை விட்டு சற்று விலகி நின்றான். அதுவும் முன் 2 கால்களை உயர்த்தி கதவின் மேல் வைத்து குரூரமான பார்வையோடு தெரியவில்லை. ரவிச்சந்திரனையும் குழப்பம் ஆட்கொண்டது. திரும்பி விடலாமா என்று யோசித்த போது அவனை உரசிக்கொண்டு ஒரு சாஸ்திரி பஞ்சகச்சமும் குடுமியுமாக ஒரு மொஃபட்டில் வந்து இறங்கினார்.
வண்டியை அவனது பைக்கை விட்டு ஓரமாக நிறுத்தியவர் அவனையும் கூர்ந்து பார்த்தார். அவரை பார்க்கவும் நாய் குரைப்பதை நிறுத்தியது. அவர் கதவருகே சென்று உள்பக்கமாக கையை விட்டு லாவகமாக உள்பக்கம் போட்ட தாழ்பாலை அகற்றினார். அப்படியே திரும்பியவர், யார் நீங்க என்று கேட்டார். நான் சாரை பார்க்க வந்தேன். அவரோட மாணவர்களில் ஒருத்தன். சந்தோஷம். ஆனால் சார் இப்போ உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பேசுகிறவராங்கிறது சந்தேகம் என்றவர் அந்த நாயை பிடித்து கொண்டு அவனை உள்ளே அழைத்தார். ஏன் அப்படி சொல்கிறீங்க? அவன் வெளியே நின்றபடியே கேட்டான். உங்களுக்கு விஷயம் தெரியாதா? நீங்கள் பேப்பர் பார்க்கலையா? இல்லையே. என்ன விஷயம்? சாரோட மனைவி சாரதாவை யாரோ கொண்டுட்டாங்க. அந்த பதில் ரவிச்சந்திரனின் இதயத்தில் ஒரு கிள்ளு கிள்ளியது. வாட்? கொலையா? ஆமாம் சார். ஒரு கான்ஃபரன்ஸில் கலந்துக்க கல்கத்தா போயிட்டு அப்போ தான் வந்திருக்காரு. அப்போ தான் சில திருடங்க வீட்டுக்குள்ளே புகுந்து நகை நட்டை திருடிட்டு அப்படியே சாரு கண்ணு முன்னாலேயே சாரதா அம்மாவையும் கழுத்தை நெரிச்சு கத்தியால் குத்தியும் கொண்டுட்டாங்க. அவர் சொல்ல சொல்ல ரவிச்சந்திரனுக்கு ஒரே பதைப்பாக இருந்தது. ஊரே இதே பேச்சால இருந்தது. நீங்கள் டிவி நியூஸ் கூடவா பார்க்கல? அவர் திரும்ப கேட்டபோது வெக்கமாக கூட இருந்தது. ரவிச்சந்திரனுக்கு பேப்பர் படிக்கும் பழக்கமும் இல்லை. டிவி முன்னால் உட்காரவும் நேரமில்லை. வருத்தம் கொப்பளிக்க சாஸ்திரிகளை பார்த்தான். உள்ற வாங்க. சாவு காரியமெல்லாம் முடிஞ்சிருச்சு. உறவுக்காரங்கெல்லாம் போயிட்டாங்க. சார் மட்டும்தான் இருக்காரு. இனி இந்த வீடு வேண்டாம்னா கேட்க மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு அவங்க இறந்து 1 மாதம் ஆறுது. மாசிய காரியம் பண்ணி வைக்கத்தான் வந்தேன். பேச்சோடு திரும்பி நடந்தார். அப்படியே அவரை பின்தொடர்ந்தான் ரவிச்சந்திரன். அந்த சூழலும் அவர் சொன்னவைகளும் நிமிடத்தில் அவனை வெகுவாக பாதித்து அவன் மனதிலும் ஒருவித பாரம். வீட்டு வாசல்படி முன்னால் பால் பாக்கெட்டுகள் கிடந்தன. ஹிந்து பேப்பரும் ஓரமாக கிடந்தது. பாருங்க, வெளியே வந்து பால் பாக்கெட்டை கூட எடுத்துக்க அவருக்கு தோணலை. கதவும் திறந்திருக்கு. ஒரு தடவை அனுபவப்பட்டு சார் அப்படியே தான் இருக்காரு. முணுமுணுத்தபடியே சாஸ்திரிகள் கதவை தள்ளி திறந்தார். மரச்சட்டம் பதித்த இரட்டை கதவு கிரீச்சிட்டபடி திறந்து கொண்டது. சுவாமி, அடியன் பரமேஸ்வரன் சாஸ்திரி வந்திருக்க என்று குரல் கொடுத்தபடியே உள்ளே சென்றவர் கூடத்தில் அப்படியே விக்கித்து நின்றார். அவர் எதிரே வைத்தீஸ்வரன். ஆனால் வித்தியாசமான மனைவி சாரதாவின் புடவையை கட்டிக்கொண்டு அவளது படத்தையும் மார்போடு அணைத்து கொண்டு ஹாலில் ஒரு படத்துக்கு மாலை போடப்பட்டிருந்தது. முகத்தில் 30 நாட்களாக சிரைக்கப்படாத தாடி கிட்டத்தட்ட 5-6 மில்லிமீட்டர் வரை வளர்ந்து விட்டிருந்தது. பூஞ்சை பிடித்த கண்களிலும் குப்பென்று ஒரு சோகம். ரவிச்சந்திரனும் பார்த்துவிட்டு அப்படியே ஸ்தம்பித்தான். அட, என்னண்ணா இது? இப்படியா புடவையெல்லாம் கட்டிண்டு கூத்தரிப்பீர்? இன்னைக்கு மாஷியம். உங்கள் அகமுடையால் நீங்கள் விட போகிற எள்ளு தண்ணிக்காக காத்துட்ருப்பா. நான் தான் ஃபோன் பண்ணி வந்துட்டே இருக்கேன்னு சொன்னேனே, இன்னுமா குளிச்சுட்டு ரெடி ஆகலை? அவர் கேள்வி கேட்டபடியே ரவிச்சந்திரனை திரும்பி பார்த்தார். வைத்தீஸ்வரனும் சோர்வாக அவனை பார்த்தார். நமஸ்காரம் சார். யாருப்பா நீ? பகுதி 3. என்ன தெரியலையா சார்? நான் உங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட். என்ன விஷயம்? சாரதா போயிட்டது தெரிஞ்சு துக்க விசாரிக்க வந்திருக்கியா? அவர் அப்படி கேட்பார் என்று ரவிச்சந்திரனை எதிர்பார்க்கவில்லை. ஆமாம், வேற எதுக்கு வருவா? யாரும் வராதிங்கன்னோ நீங்கள் எவ்வளவுதான் சொன்னாலும் மனசுன்னு ஒன்று இருக்கிறவா வந்துட்டே தான் இருப்பா. சாஸ்திரிகள் சாதுரியமாக வக்காலத்து வாங்கினார். ரவிச்சந்திரனும் புரிந்து கொண்டவனாக ஆமாம் சார் என்றான். என்ன ஆமா? என் சாரதா ஒன்றும் சாகலை. அவள் என் கூட தான் இருக்கா. தெரியுமா உங்களுக்கு? என் கூட இருக்கிறவளை செத்துட்டாள்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்புறமா நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். ஆமாம். அவரிடம் குபீர் என்று அவன் சற்றும் எதிர்பார்த்திராத சீற்றம். ரவிச்சந்திரன் சற்று ஆடி போனான். பயப்படாதீங்க. இப்படி தான் ஒரு 10-15 நாளாகவே சீறி விழறாரு. இந்த வீட்டில் யாராவது இருக்காங்களா பார்த்தீங்களா? ஒருத்தர் கூட இங்கே இருக்கக்கூடாது. நான் என் மனைவியோட ஏகாந்தமாக இருக்கேன். எல்லாரும் போங்க வெளியேன்னுட்டாரு. ஒரு கொலை நடந்த வீடு இப்படியா இருக்கும்? வெளியே போலீஸை கூட நிற்க விடலை. சாஸ்திரிகள் பேச்சோடு பேச்சாக அவர் உடம்பில் இருந்த புடவையை உருவி அகற்றினார். சுவாமி, உம்மை கெஞ்சி கேட்டுக்கிறேன். போய் தலையில் ஜலம் விட்டு குளிச்சுட்டு வரோம். எனக்காக இல்லை, காரியம் பண்ணணும். அதுலேயும் இன்னைக்கு திதி தர்ப்பணம் ரொம்ப முக்கியம். சொன்னா கேளும். வெகு தன்மையாக பேசி கெஞ்சினார். வைத்தீஸ்வரனும் மறுபேச்சு பேசாமல் ஒரு முறைப்போடு பாத்ரூம் நோக்கி செல்லலானார். சாமி, சொல்லுப்பா. என்னால் இங்கே நடக்கிற எதையுமே நம்ப முடியல. சாரை நாங்கள் ஒரு சிங்கம் மாதிரி தான் பார்த்துருக்கோம். இப்போ இங்கே என்னடான்னா சித்தப்பிரம பிடிச்சவர் மாதிரி. என்ன பண்ணுறது? எல்லாம் தலைவிதி. ஆமாம் சார், பெரிய ஸ்காலர், பெரிய பட்டம் பதவியில் இருந்தவர். எப்படி ஒரு போலீஸ் கூட இல்லாமல் இருக்கா? ஆனால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. சிவில் உடுப்பில் வீட்டை சுற்றி சுற்றி வர்றான்னு கேள்விப்பட்டேன். என்ன இருந்தாலும் ஆரம்பித்து என்ன சொல்ல போகிறீங்கன்னு தெரியுது.
இவர் எப்படி சாப்பிட்றாரு, நைட்டில் இவருக்கு யார் காவலா படுத்துக்கிறா, இதெல்லாம் தானே உங்கள் கேள்வி? ஆமாம் சாமி, நடந்த கொலை ஒரு பெரிய விபத்து தான். அது சாரை தொடர்ந்து பாதிச்சுக்கிட்டே இருக்க இடம் கொடுத்துடக்கூடாது இல்லையா? சாரோட தம்பி பிள்ளை இதே ஊரில் தான் இருக்காரு. அவர் கூடவே இருக்க ஆசைப்பட்டாரு. அவ்வளவு ஏன், தன்னோட வீட்டில் வந்து கொஞ்ச நாள் இருக்க சொன்னார். ஆனால் இவர் தான் மாட்டேன்னுட்டாரு. பதிலுக்கு என் சாரதா சாகலை, அவ ஏன் கூட தான் இருக்கான்னு ஒரே புலம்பல். அவரையும் போக சொல்லிட்டாரு. சாஸ்திரிகள் சொல்ல சொல்ல ரவிச்சந்திரனுக்கு லேசாக தலையை சுற்றியது. ஆமாம், நீங்கள் எதுக்கு வந்தீங்க? சார்கிட்ட ஒரு சப்ஜெக்ட் சம்மந்தமாக கன்சல்ட் பண்ண வந்தேன். சரிதான், இப்போ இருக்கிற சூழ்நிலையில் என்னத்தை கன்சல்ட் பண்ண, வேற இடம் பாருங்கோ. இப்போ கன்சல்ட்டிங் எனக்கு ஒரு விஷயம் இல்லை சாமி. என்னோட சாரு இப்படி ஒரு பாதிப்பில் இருக்கிறது தான் மனசை ரொம்ப பாதிக்குது. அதான் எல்லாம் தலையெழுத்துன்னு சொன்னேனே. சாஸ்திரிகள் சேர்ந்து அழைத்து கொண்டார். அப்படியே கூடத்தில் தண்ணீர் தெளித்து மணையை போட்டு சமையல் கட்டு வரை சென்று ஒரு செம்பில் தண்ணீரும் எடுத்து நிமிர்ந்தார். அப்பொழுதுதான் சமையல் கட்டை கவனித்தார். அடுப்பில் குக்கர் அப்பொழுதுதான் அணைக்கப்பட்டிருந்தது. அருகில் ரசம், குழம்பு, கறி, துவையல் என்று எல்லா ஐட்டங்களும். ஆச்சரியம் அப்படி எடுத்தது. யார் வந்து சமையல் பண்ணி வச்சது? பால்காரம் போட்ட பாலை கூட எடுக்காம உள்ற சமையலா? ஒருவேளை இவரே பண்ணிட்டாரா? முணுமுணுத்தபடியே வெளியே வந்தவரிடம் நிறையவே சலனம். பார்த்தபடி இருந்த ரவிச்சந்திரனும் கேட்டான், என்ன சாமி, நான் ஏதாவது உங்களுக்கு உதவி செய்யட்டுமா? ஒரு உதவியும் வேண்டாம். உள்ற மணக்க மணக்க சமையலாயிருக்கு. யார் சமைச்சதுன்னு தெரியல. இவரை பார்த்தா இவரா சமைச்சிருப்பாருன்னு தோணலை. முணுமுணுத்தபடியே செம்பை கீழே வைத்தவர் திரும்பி பார்த்தார். பாத்ரூமுக்குள் இருந்தே சத்தம். குளிக்க போனவர் அங்கே குளிக்காம எதையோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி இருந்தால் நான் எப்படி காரியத்தை பண்ணுறது? இங்கே முடிச்சுட்டு இன்னும் 4-5 வீட்டுக்கு போகணும். எல்லா இடத்துலையும் இதே மாதிரி மாசிய காரியம் என்ற சாஸ்திரிகள், சுவாமி செத்த சீக்கிரம் வாரம், எனக்கு நாளை ஆகிறது என்றார். தொடர்ந்து பாத்ரூமுக்குள் ஒரே சத்தம். சார், அம்பி செத்த அவரை கூப்பிடுறீங்களா என்றார் ரவிச்சந்திரனிடமும். ரவிச்சந்திரனும் தயக்கமுடன் பாத்ரூம் நோக்கி சென்றான். தயக்கமுடன் கதவின் முன் நின்றவன் அவரை அழைக்க வாயெடுத்தான். அதை தடுப்பது போல உள்பக்கமாக ஒரு பெண் குரல். எப்பவும் நீங்கள் முதுகை மட்டும் சரியாகவே தேய்ச்சி குளிக்கிறதே இல்லை. உங்களுக்கு முதுகு தேய்க்கவே ஒருத்திய போடணும். அந்த பெண் குரல் அவனை நிமிர்த்தியது. கதவு தாளிடப்படாமல் லேசாக திறந்திருந்தது. பளிர் பளிர் என்று தண்ணீர் கொட்டி அது தெறிக்கும் சத்தமும் காதில் விழுந்தது. கூடவே வளையல்கள் குலுங்கும் சத்தம். கழுத்தை மெல்ல வளைத்து திறந்து கிடந்த கதவையும் சற்று தள்ளிக்கொண்டு உள்ளே பார்த்தவனுக்கு பகீர் என்றது. உள்ளே பாத்ரூம் தரையில் வைத்தீஸ்வரன் அமர்ந்திருக்க, அவரது முதுகை அழுத்த தேய்த்தபடி அவர் மனைவி சாரதா. அப்படியே ஷாக்கடித்த மாதிரி திரும்பி வந்தவன் சாஸ்திரிகள் முன் வேர்வை பெருக நின்றார். என்ன அம்பி, உள்ற 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 என்ன? இதோ இந்த படத்தில் மாலை போட்டு வச்சிருக்கிற இதே அம்மா, ஐ மீன் சாரோட மனைவி, உள்ற சாருக்கு முதுகு தேய்ச்சி விட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன அம்பி உளறீங்க? உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? இல்லை சாமி, நான் என் கண்ணால் பார்த்தேன். நிஜமாவா? சத்தியமா சாமி? ரவிச்சந்திரனின் பதிலை தொடர்ந்து சாஸ்திரிகளை பாத்ரூம் நோக்கி சென்றார். அதே சமயம் முள்ளிருந்து வைத்தீஸ்வரரை குளித்து முடித்தவராக வந்து கொண்டிருந்தார். சாஸ்திரிகளை பார்த்தவர் சட்டென்று யோசிக்க தொடங்கினார். சாஸ்திரிகளே, நீர் இன்னுமா போகல? என்னன்னா சொல்றேன்? நான் திதி தர்ப்பணம் பண்ணி வைக்க வந்திருக்கேன். மண்ணாங்கட்டி, நான் தான் சாரதா என் கூடவே இருக்கான்னு சொல்கிறேன்ல. அண்ணா, நொன்னா, முதல்ல இடத்த காலி பண்ணும். வாச கேட்ட இனிமேல் சங்கிலி போட்டு பூட்டணும். அப்போ தான் நீங்கள்லாம் உள்ளே வரமாட்டீங்க. நானும் நிம்மதியாக இருக்கலாம். வைத்தீஸ்வரன் குரலில் அப்படி ஒரு கடுமை. மிகவும் இங்கீதமாக தகுந்த வார்த்தைகளை பயன்படுத்தி பேசும் அவரிடம் அப்படி ஒரு கோபம், அப்படி ஒரு மாற்றம். சாஸ்திரிகளும் இனி பேசி பயனில்லை என்பது போல, சரிண்ணா, நான் கிளம்புறேன், விதி ரொம்ப வலியது என்றபடியே வாசலை நோக்கி நடந்தார். ரவிச்சந்திரனும் மெல்ல அவரோடு நடந்தான். வெளியே திரும்பவும் அந்த ராஜபாளையம் நாய் அவரை பார்த்துவிட்டு ஓடி வந்தது. அப்படியே திரும்பி அருகில் உள்ள மாமரத்தடிக்கு ஓடியது. சாஸ்திரிகள் அதை கவனிக்காமல் கேட்டை நெருங்கினார். ரவிச்சந்திரனும் அவரோடு கேட்டை கடந்தான். வியர்வையை ஒத்திக்கொள்ள பேண்ட் பாக்கெட்டிலிருந்து கர்ச்சிப்பை எடுத்தான். கூடவே பேங்க் ஏடிஎம் அடையாள அட்டையிலிருந்து அதுவும் வெளியில் விழுந்தது. அவன் அதை கவனிக்கவில்லை. அம்பி, நீங்களும் வந்துருங்க. கதவை தாள் போட்டுட்டு நாம் கிளம்புவோம். நீங்கள் போய் வேற யார்கிட்டையாவது கன்சல்ட் பண்ணுங்க என்றார் சாஸ்திரிகள். அப்படியே வெளிப்பக்கமாக நின்று கொண்டு கதவை தாளிட்டு முடித்தார். ரவிச்சந்திரன் கீழே விழுந்துவிட்ட அடையாள அட்டை பற்றிய பிரச்சையின்றி தன் பைக் அருகே சென்று அதை உதைக்கத் தொடங்கினான். மனதுக்குள் பாத்ரூமுக்குள் அவன் பார்த்த வைத்தீஸ்வரன் சாரின் மனைவியான சாரதாவின் உருவம் அவனை திணற விட்டு கொண்டிருந்தது. பகுதி 4.
பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்குள் நுழைந்த ரவிச்சந்திரன் மௌனமாக போய் சோஃபாவில் அமர்ந்தான். அவன் முகத்தில் ஒருவித இறுக்கம். யதார்த்தமாக அந்த பக்கம் அந்த வர்ஷினியும் அவனை பார்த்து கொண்டே போனாள். ஆனால் ஒரு வார்த்தை அவனிடம் பேசவில்லை. அவன் மேல் அவ்வளவு கோபம். இடையிட்டது அவனது செல்போன். வேண்டா வெறுப்பாக எடுத்து காதில் வைத்தவன் அடுத்த சில நொடிகளில் பைக்கை எடுத்துக்கொண்டு எங்கோ புறப்பட்டு விட்டான். அவனது பைக் கேட்டை தாண்டும் போது எதிரே சுவாமிநாதனின் கார் உள் நுழைந்தது. அவன் வேகமாக செல்வதை பார்த்தபடி உள்ளே வந்தவர் வர்ஷினியைத்தான் கூர்மையாக பார்த்தார். எஸ்டார், எதுக்கு இந்த லுக்கு? ரவிச்சந்திரன் எங்க அவ்வளோ வேகமாக போகிறான்? எனக்கு தெரியாது. வாயே திறக்கலை. வந்தான், உம்மனு உட்கார்ந்தான், எழுந்து போயிட்டான். செல்லில் யாரோ கூப்பிட்ட மாதிரி தெரிஞ்சது. நீ அவனை சரியாக புரிஞ்சுக்கல வர்ஷினி. அவன் உனக்காக பிடிஎஸ் வைத்தீஸ்வரன் சாரையெல்லாம் பார்க்க போகிறதா சொன்னான், தெரியுமா? தெரியும்டார். நீங்கள் பேசுனதை நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அப்போ அவன் மேலே கோபம் இல்லையே? சச்ச, இன்ஃபேக்ட் ரவியத்தா மேலே எனக்கு பரிதாபம்தான் ஜாஸ்தி. என்னம்மா சொல்கிற? இல்லை டாட், நான் அத்தாங்கிட்ட பொய்யா நடிக்கிறத அவரால் தெரிஞ்சுக்க முடியல. அப்புறம் நான் சில சமயங்களில் வேணும்னு பேசுகிறத புரிஞ்சுக்காம சீரியஸாக எடுத்துக்கும் போது எனக்கு பார்க்க பரிதாபமாக இருக்குது. சரிதான், அவன் உன்னை ஏமாத்துறதா நினைக்க நீ அவனை ஏமாத்திக்கிட்டு இருக்கியா? வரட்டும் சொல்கிறேன். சுவாமிநாதனும் கலாய்த்த போது காலிங் பெல் சத்தம். வாசற் பக்கம் இருவர் பார்வையும் சென்றது. வெளியே பட்டுப்புடவையில் சுமங்கலி கோலத்தில் மங்களமாக ஒரு பெண், கிட்டத்தட்ட 60 வயது மதிக்கலாம். அந்த பெண்ணின் கையில் ரவிச்சந்திரன் தவறவிட்ட ஏடிஎம் அடையாள அட்டை. சுவாமிநாதனும் வர்ஷினியும் அந்த பெண்ணை பார்த்து அப்படியே வாயை பிளந்து விட்டனர். அந்த பெண் முகத்தில் அப்படி ஒரு தேஜஸ். கிட்டே நெருங்கிய வர்ஷினி மேல் குப்பென்று மஞ்சள் சந்தன வாடை வந்து மோதியது. சுவாமிநாதன் தன்னை மறந்து அந்த பெண்மணியை பார்த்து கை கூப்பினார். அப்படியே, இதுதானே ரவிச்சந்திரன் வீடு என்றும் கேட்டாள். இது ரவிச்சந்திரன் வீடு இல்லைங்க, அவனோட அத்தை வீடு இது. நீங்க யாரு? சுவாமிநாதன் வினயமாக விசாரிக்க அந்த பெண்மணியும் சிரித்தாள். அப்பா, அவங்கள உள்ள கூப்பிடுங்கப்பா என்று இடையில் புகுந்து வர்ஷினி எடுத்து கொடுக்க, உள்ற வாங்க ப்ளீஸ் என்றார் சுவாமிநாதன். அவளும் உள்ளே வந்தாள். ஹாலில் அமர்ந்தாள். அப்படியே ஒரு வட்ட பார்வை பார்த்தாள். பார்வையில் ஒரு சின்ன தேடல். மேடம், நீங்கள் யாருன்னு சொல்லலையே. சுவாமிநாதன் திரும்பவும் நிமிண்டினார். நானா? இது இப்போ முக்கியம் இல்லை. இந்த ஏடிஎம் கார்டு ரவியோடது தானே? அவன் சட்டென்று நீட்டி கேட்டாள். வாங்கி பார்த்த சுவாமிநாதனுக்கு ஐ திங்க் ஸோ என்றார். இதை ரவி எங்கள் வீட்டுக்கு வந்தப்போ மிஸ் பண்ணிட்டான், அதான் கொடுத்துட்டு போக வந்தேன். உங்கள் வீடு மீன்ஸ் பேராசிரியர் வைத்தீஸ்வரன் கேள்விப்பட்டிருப்பீங்களே. ஓ, நீங்கள் அவருக்கு? நான் அவரோட மனைவி. மை காட், வாட் அ சர்ப்ரைஸ். சாரோட மனைவியா நீங்கள்? நீங்களா இந்த கார்டை கொடுக்க எங்கள் வீட்டுக்கே வந்திருக்கீங்க? ஏன் வரக்கூடாதா? நோ, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. இதுக்காக நீங்கள் வரணுமா என்ன? அப்படி வந்ததால தானே உங்களை பார்க்க முடிஞ்சது. அதோட ரவி என் வீட்டுக்கு வந்தப்போ என் கணவரை வர சரியாக வரவேற்று பேசலை. ரவிக்கும் ஏமாற்றம். அதான் நான் ரவிக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போக வந்தேன். அப்படியா விஷயம்? ஆனால் ரவி எதுவும் சொல்லலையே. அது ரவியோட பெருந்தன்மையாக இருக்கலாம். போகட்டு விடுங்க. ஆமாம், ரவி எங்க? கொஞ்சம் முந்தி தான் வெளியே கிளம்பி போனான். ஒரு மாதிரி மூட் அவுட்டாக இருந்தான். இப்போ நீங்கள் சொல்லவும் தான் எனக்கு விஷயம் புரியுது. நல்லது, ரவி வந்தால் சொல்லிடுங்க, நான் புறப்படுறேன். ஐயோ இருங்க, எதுவும் சாப்பிடலாமே போகிறீங்களே. பரவாயில்ல, அங்கே அவர் காத்துக்கிட்டு இருப்பார். அவருக்கு சாப்பாடு போட்டுட்டு பாதி சாப்பாட்டில் வந்தேன். அவர் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னே போகணும். என் புருஷன் நிறைய படிச்சிருக்கலாம். ஊரை பொறுத்தவரை அவர் ஒரு பெரிய புள்ளியாகவும் இருக்கலாம். ஆனால் ஏன் வரையில் அவர் ஒரு குழந்தைய பிரிய எந்த தாய்க்கு மனசு வரும் சொல்லுங்க பார்ப்போம். அந்த பெண்மணி எழுந்து நின்று கொண்டு கைகளை கூப்பினாள். சுவாமிநாதனால் அதற்கு மேல் அந்த பெண்மணியை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அகல காலெடுக்கும் முன் வர்ஷினியை பார்த்து ஒரு புன்னகை, பின்தலையை கோதிவிட்டு ஒரு அமர்த்தலான பார்வை. கிட்டத்தட்ட அது ஆசிர்வதிப்பது போல கூட இருந்தது. அப்பொழுது சுவாமிநாதனும் சும்மா இல்லாமல், மேடம், இவ என் பொண்ணு வர்ஷினி. ரவிக்கு தான் இவளை கொடுக்க போகிறேன். இன்ஃபேக்ட் இவ விஷயமா தான் ரவி உங்கள் கணவரை பார்க்க வந்திருந்தான். அப்படியா? உனக்கு என் வாழ்த்துக்கள். எப்பவும் புருஷனை பிரியாத மனைவியான இருக்கணும். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கும். கணவன் மனைவி உறவில் எல்லா பெண்களும் புருஷன் சாகிறதுக்கு முந்தி சுமங்கலியாக தாங்க செத்துடணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அது பெரிய தப்பு. நல்ல ஒரு மனைவிங்கிறவ எந்த நிலைமையிலையும் கணவனை தவிக்க விட்டுட்டு அவன் முன்னாடி போயிடக்கூடாது. அதுவும் வயசான காலத்தில் ஆண்கள் யாராக இருந்தாலும் அவங்க பச்சை குழந்தையாயிடுவாங்க. மனசில் துளி கூட தாங்கிக்கிற சக்தியே இருக்காது. அதனால் கணவர் இறந்ததுக்கு அப்புறம்தான் நாம் இறக்கணும். ஒரு பொண்ணால் எவ்வளவு வேணால் தாங்கிக்க முடியும், ஆனால் ஆணால் முடியாது. ஆணுக்கு உடம்பு தான் பலம், மனசு பலம் கிடையாது.
அதனால ஒரு ரவியை தவிக்க விட்டுட்டு நீ முன்னாடி போயிடாத என்ன என்று பேசிய அந்த பெண்மணியின் பேச்சு வர்ஷினி சுவாமிநாதன் இருவரையும் சற்று நெருடிற்று. வாழ்த்தும் போது சாவை பற்றி எதற்கு பேச வேண்டும் என்று ஒரு கேள்வியும் ஓடியது. ஆனால் அந்த பெண்மணி அதையெல்லாம் லட்சியம் செய்யாமல் திரும்பி நடந்தாள். சுவாமிநாதனும் வர்ஷினியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு திரும்பி பார்த்தால் ஹாலை காணோம். திரும்பச் சென்றதில் அப்படி ஒரு வேகம். பகுதி 5. நெடுநேரம் கழித்து திரும்பி வந்த ரவிச்சந்திரன் முகத்தில் ஒரு தவிப்பும் துடிப்பும் தெரிந்தது. வர்ஷினி மௌனமாக அவனை கவனித்துவிட்டு மெல்ல அவன் அருகே சென்றாள். அவனாக ஏதாவது பேசுகிறானா என்று பார்த்தாள். அவனோ கையை பிசைந்து கொண்டான், தாடையை தேய்த்து கொண்டான். தீர்க்கமாக எதை பற்றியோ யோசித்தான். அவளை மட்டும் தவிர்த்தான். அவன் வந்துவிட்டது அறிந்து சுவாமிநாதனும் தனது அறையிலிருந்து கிளம்பி ஹாலுக்கு வந்தார். அவர் வரவும் அவனும் நிமிர்ந்தான். என்ன ரவி, ஆர் யூ ஃபீலிங் நாட் வெல்? அவனிடம் மறுப்பில்லை. என்ன, எதையாவது தொலைச்சிட்டியா? ஆமாம் அங்கிள், எங்கேயோ என்னோட ஏடிஎம் கார்டை மிஸ் பண்ணிட்டேன். இதுவா பாரு. அவர் உடனே தன் சட்டை பையில் இருந்து எடுத்து நீட்டினார். அவன் கண்கள் வியப்பில் விருந்தன. எக்ஸாக்ட்லி. ஓ, தேங்க்யூ அங்கிள். ஆமாம், இது எப்படி உங்கள் கையில்? நீ நம்ம பேராசிரியர் வைத்தீஸ்வரன் வீட்டுக்கு போயிருந்த போல இருக்கு. ஆமாம், அங்கே தான் மிஸ் பண்ணியிருக்க. வைத்தீஸ்வரன் சார் மனைவி வேலை மெனக்கட்டு இதை கொண்டு வந்து கொடுத்தாங்க. வாட்? அதிகபட்சமாக அதிர்ந்தபடி எழுந்து நின்றான் ரவிச்சந்திரன். என்னப்பா, எதுக்கு இந்த அதிர்ச்சி? அவங்க இங்கே வரக்கூடாதா? இல்லை, அதான் அவங்க தான் வர முடியாதவங்களா? நல்லா தெரியுமா அங்கிள்? வந்தது அவங்க மனைவி தானா? அவங்களே அவங்க வாயால் சொன்னதைத்தான் நான் சொல்லியிருக்கேன். நம்ப முடியலையே. அதான் நானும் கேட்குறேன், நம்ப முடியாத அளவுக்கு இது என்ன விஷயம்? அங்கிள், அவங்க பேர் என்ன சொன்னாங்க? பேர் மட்டும் சொல்லலை, ஆனால் பழுத்த சுமங்கலி. கிட்ட நெருங்கும்போது மஞ்சள் வாசம் அப்படியே தூக்கி அடிச்சிருச்சு. என்ன ஒரு தேஜஸ் தெரியுமா? என்னையும் அறியாமல் நானும் அவங்களுக்கு நமஸ்காரம் சொன்னேன். அப்போ அவங்களா இந்த கார்டை கொடுத்தது? அவங்களே தான். இல்லைன்னா இது எப்படி என் கைக்கு வரும்? என்ன அங்கிள், குண்டை தூக்கி போடுறீங்க? இதில் குண்டெல்லாம் எங்கேருந்து வருது? நீ வைத்தீஸ்வரன் சாரை பார்க்க போனப்போ அவர் உன்கிட்ட காரையே சரியாகவே முகத்தை கொடுத்து பேசலையாமே. ஒருத்தர் கடுமையாகவும் நடந்துக்கிட்டாராம். அதுக்கு மன்னிப்பு கேட்கவும் வந்ததா சொன்னாங்க. சுவாமிநாதனின் தொடர்ச்சியான விளக்கம் அவனை மேலும் அதிர்ச்சி அதிர வைத்தது. வர்ஷினி, நம்ம வீட்டில் ஹிந்து பேப்பர் வாங்குறீங்க தானே? ஷுவர். 1 மாதத்து பேப்பர் வேணும், கிடைக்குமா? எதுக்கு? பர்டிகுலராக போன மாதம் இதே தேதியில் வந்த பேப்பர் வேணும். வர்ஷினி அவனை விட்டு விலகிச் சென்றாள். ரவி சுவாமிநாதனை கிண்டத் தொடங்கினான். அங்கிள், நீங்கள் ஹிந்துவை ரெகுலராக படிக்கிறவர் தானே? எதுக்கு கேட்குற? பேராசிரியர் வைத்தீஸ்வரன் மனைவி ஒரு கொலை சம்பவத்தில் இறந்துட்டாங்க. அது பேப்பர்லையும் வந்திருக்கு. அப்படியா? நான் படித்த மாதிரி தெரியலையே. பேப்பரை ரெகுலராக படிக்கிறதா சொன்னீங்க. சில சமயங்களில் வெளியூர் போகும்போது தவறிடுது ரவி. அவர் பதில் கூற வர்ஷினி மிக சரியாக அந்த பேப்பருடன் வந்தாள். அதை வேகமாக வாங்கி விரித்த ரவிச்சந்திரன் பரபரவென்று ஊர்ந்து சென்று குறிப்பிட்ட ஒரு செய்தியில் போய் நின்றான். அந்த செய்திக்கு பக்கத்தில் வைத்தீஸ்வரன் மனைவி கொலை செய்யப்பட்டு இறந்த சாரதாவின் புகைப்படம். அதை பார்த்த சுவாமிநாதனுக்கும் வர்ஷினிக்கும் நச்சென்று யாரோ நெஞ்சில் குத்தியது போல் இருந்தது. வைரக்கல் பேசரி, பைசா அகல போட்டு அள்ளி முடிஞ்ச கொண்டையில் ஏராளமான பூக்கள், முல்லை விரிந்தது போல் சிரித்தபடி சாரதாவின் புகைப்படம். மை காட், இவங்க தான் ரவி நம்ம வீட்டுக்கு வந்தது. அங்கிள், இவங்கள நான் அங்கே வீட்லையும் பார்த்தேன். அப்பவே என்னால் நம்ப முடியல. மை குட்னஸ், எப்படி இது சாத்தியம்? சாமிநாதன் கையை பிசைந்து கொள்ள வர்ஷினி நகம் கடிக்க தொடங்கிவிட்டாள். அப்பொழுது வாயில் புறம் கார் ஒன்று தேங்கும் சத்தம். எட்டி பார்த்தார் சுவாமிநாதன். சுவாமிநாதனின் நண்பர் ராஜாராம் என்பவர் காரிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தார். ராஜாராம் ஒரு மனோதத்துவ நிபுணர். தாடையில் குட்டி தாடி, கழுத்தில் மாலை போல தொங்கும் கண்ணாடி, பைப்பில் சிகரெட் என்று எல்லாவற்றிலுமே வித்தியாசமானவர். வெல்கம் ராஜாராம். சுவாமிநாதன் ராஜாராமை வரவேற்க ராஜாராமும் தன் வழக்கரத்தை முன்னால் நீட்டியபடியே வந்து சுவாமிநாதனுடன் கை குலுக்கினார். ஹவ் யூ சுவாமி? ஃபைன்டா. இன்ஃபேக்ட் ரைட் டைம்ஸில் நீ வந்திருக்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? எனி ப்ராப்ளம்? அஃப்கோர்ஸ், ஒரு நம்ப முடியாத சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அப்படியெல்லாம் எதுவும் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது சாமி. நீ முதல்ல உட்காரு. அப்படியே நீ எதுக்கு வந்தேன்னு கொஞ்சம் சொல்ல. என்னடா இது கேள்வி? நீ தானே ஃபோன் பண்ணி வர சொன்ன. வாட்? நான் உனக்கு ஃபோன் பண்ணனா? நீனா
உன் சார்பாக யாரோ ஒருத்தர் பேசுனாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம். இன்ஃபேக்ட் எனக்கு பயங்கர டைட் ஷெட்யூல். இருந்தாலும் பாலிய சிநேகிதன் ஆச்சேன்னு உடனே கிளம்பி வந்தேன். ராஜாராம், சத்தியமா நான் உன்னை கூப்பிடல. இட் இஸ் ரிடிகுலஸ் மிஸ் சிவியஸ். யாரோ உனக்கு தப்பாக ஃபோன் பண்ணியிருக்காங்க. அப்படியா? ஃபோன் பண்ணது ஒரு ஓல்டு லேடி. அவங்க வாய்ஸ் ரியலி சூப்பர். அப்படி ஒரு ஹஸ்கி வாய்ஸை நான் கேட்டதே இல்லை. ஓல்டு லேடியா? யாருப்பா அது? தெரியலையே. நீயும் நானும் சந்திச்சுக்கணும்னு நினச்ச அந்த ஓல்டு லேடி யாராக இருக்க முடியும்? போகட்டும். இப்போ நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறதும் ஒரு ஓல்டு லேடியை பற்றி தான். இன்னைக்கு என்ன எல்லாம் ஒரே ஓல்டு மேட்டராகவே இருக்கு. ராஜாராம், ஒரு சீரியஸான விஷயம் நடந்ததை சொன்னால் நீ நம்பவே மாட்ட. எதுக்கு இந்த பீடிகை? விஷயத்தை முதல்ல சொல்லு, அப்புறம் அது நம்பக்கூடியதா இல்லையாங்கிறத நான் சொல்கிறேன். ராஜாராம் கேட்க தயாரானார். சுவாமிநாதனும் சாரதா பற்றிய தங்கள் அனுபவங்களை சொல்லி முடித்தார். அருகில் அமைதியாக வர்ஷினியும் ரவிச்சந்திரனும் ராஜாராம் முகத்தையே பார்த்தபடி அமர்ந்திருந்தனர். அதிலும் வர்ஷினியிடம் ஒரு தனி கூர்மை. ராஜாராமும் தன் பதிலுக்கு தயாரானார். பகுதி 6. லுக் சாமிநாதா, நீ சொன்ன மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. உடம்பை விட்டு உயிர் போயாச்சுன்னா அப்புறம் அந்த உடம்பு குப்பையை விட கேவலமானதாக தான் பார்க்கப்படுது. மிருக உடம்புனாலும் பரவாயில்ல, மாமிசமாக சாப்பிடலாம். மனுஷ உடம்பு, இந்த உயிர் பிரியிற சம்பவம் அது ஒன்றும் இல்லை. உடம்பை விட்டு எதுவுமே வெளியேறதில்ல. இந்த ஆவி, பேய், பிசாசு, பூதம் கதை எல்லாம் ஒரு விகாரமான கற்பனை. ஒரு கண்ணாடி ஜாடி உடையாத வர அதில் தண்ணி ஊற்றி வைக்கலாம். அதில் ஒரு ஓட்டை விழுந்துட்டா அதில் தண்ணி நிற்கிறதில்ல. அதே அதே மாதிரியே தான் உடம்பும். உள்ள ஒரு மெக்கானிசமே இருக்கு. அதில் எங்கேயோ ஒரு ப்ராப்ளம். அதனால ஹார்ட் நின்றுட்டா நம்ம உடம்பும் ஓட்டை விழுந்த கண்ணாடி பாத்திரம் மாதிரி தான். நோ அங்கிள், இட் இஸ் ராங். சட்டென்று குறுக்கில் வெடித்தாள் வர்ஷினி. ராஜாராமுக்கே ஆச்சரியம். வெல்கம் மை சைல்டு. எது ராங்கன்னு நீயே சொல்ல. அவரும் அவளை ஊக்கினார். கண்ணாடி பாத்திரமும் உடம்பு முதல்ல ஒன்று கிடையாது. ஓட்டை விழுந்த பாத்திரத்தில் தண்ணி வேணா வைக்க முடியாமல் போகலாம். ஆனால் திடப்பொருட்களை போட்டு வைக்கலாமே. அப்புறம் என்ன? அப்புறம் நீங்கள் மனுஷ உடம்பை பற்றி தான் பேசுனீங்க. மனசை பற்றி யோசிச்சிங்களா? அதுக்குள்ளே எவ்வளவு எண்ணங்கள், எவ்வளவு ஞாபகங்கள். அதனால் இறப்பில் அது என்னாகணும்னு பார்க்கணும்ல. ரொம்ப சிம்பிள். கேசட் மாதிரி தான் மூளை. ரெக்கார்டர் ஓடும்போது அது யூஸ் ஆகுது. அது ஓடாதப்ப அந்த கேசட்டால் என்ன பிரயோஜனம்? உடம்புல உயிருங்கிற ஓட்டம் இல்லாமல் போகும்போது மூளையும் கேசட் மாதிரி எல்லா பதிவுகளோட அப்படியே இருக்கு. டாக்டர், உங்கள் லாஜிக் வியாக்கியானம் எல்லாம் உண்மையான அனுபவம் முன்னால் சுண்டக்கா பெறாது. எப்பவும் அனுபவம் தான் ஆசான். ஒத்துக்கிறீங்களா? டெஃபினட்டா. நான் அதை மறுக்கலையே. அப்போ பதில் சொல்லுங்க. எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போன அந்த பெண்மணி அப்போ யாரு? ரொம்ப சிம்பிள் ரவிச்சந்திரன். என்ன, நீ ஒரு ஹைடெக் ஸ்டூடெண்ட். நீ உன்னால் யோசிக்க முடியலையா? என்னால் முடியல. நீங்கள் தான் சொல்லுங்களேன். அநேகமா அவங்க இறந்து போன அந்த சாரதாவோட சிஸ்டராக இருக்கலாம். அவங்களும் மிஸ்டர் வைத்தீஸ்வரனோட மனைவியாக இருக்கலாம். ராஜாராம் அப்படி சொல்லவும் பொசுக்கென்று போய்விட்டது வர்ஷினிக்கு. அதை மறுக்கவும் முடியவில்லை. ரவிச்சந்திரன் உடனேயே யோசிக்க ஆரம்பித்து விட்டான். ராஜாராம், அப்ப நீ ஆவி, பேய், பிசாசு இதை நம்பலையா? திரும்பவும் சுவாமிநாதன். இல்லாததை எதை வச்சுடா நம்புறது? இல்லாத ஒரு விஷயம் எப்படி இத்தனை பேரோட இருக்க முடியும்? ஏன் முடியாது? வீல்னு அலறுனா சொல்கிறோம். வீலுன்னு உண்மையில் அலறுவாங்க. கண்ணா பின்னான்னு பேசுனான்னு சொல்கிறோம். அது என்ன கண்ணா பின்னா? அகராதியிலேயே அப்படி ஒரு வார்த்தை கிடையாது. சர்ருன்னு வலிக்கு விழுந்தான், சல்லுன்னு ஒரு ஓட்டம், பலார்னு ஒரு அறை, இதெல்லாம் என்ன? எல்லாம் மனுஷன் வாயில அவன் சௌகரியப்படி பேசுகிற பேச்சுங்க தானே. அப்போ ஆவி, பேய், பிசாசு, பூதங்கிறதெல்லாம் இந்த மாதிரி அர்த்தமில்லாத வார்த்தைகளா? நிச்சயம். தண்ணி ஒன்று தான். ஆனால் அதை ஆறு, குளம், கிணறுன்னு வடிவ மாற்றங்களோட சந்திக்கும் போது அதோட பேர் மாறிடுது இல்லையா? அப்படிதான் இதுவும். ராஜாராம் துளி கூட ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இன்றி பேசினார். இந்த மனோவியல் நிபுணர்களே இப்படிதான். ரொம்ப வினோதமான பர்சனாலிட்டிகள் அவங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கணும். இல்லாட்டா இல்லைனோ ஒரு காரணம் இருக்கேன்னு பேசுவாங்க. அதெல்லாம் தான் வர்ஷினிக்கு அப்பொழுது ஞாபகம் வந்தது. சரிடா, நீ சொல்கிற மாதிரி மிஸ்டர் வைத்தீஸ்வரனுக்கு ஒரு குழந்தையா இல்லைனா, பர்டிகுலராக செத்துட்டு அந்த சாரதாவுக்கு கூட கூட பிறந்தவங்களே இல்லைனா, அப்போ கூட நான் உன்ன மாதிரி ஆஹா இது ஆவிதான்னு நினைக்க மாட்டேன். அந்த சாரதா மாதிரியே யாரோ ஒரு லேடி வந்துட்டு போனதாக தான் நினைப்பேன். சரி, அவங்க மாதிரியே ஒரு பெண் கூட இந்த உலகத்தில் இருக்கலாம். அவங்க எப்படி தன்னை வைத்தீஸ்வரன் மனைவின்னு சொல்ல முடியும்? லுக் சுவாமிநாதன், முதல்ல இப்படி யூகமாக பேசுகிறத விட போய் செக் பண்ணு. நான் சொன்னதை எல்லாமும் கூட அப்படியே எடுத்துக்காத.
அதுக்காக இல்லாத ஒரு விஷயத்தை நம்பி உன்னை நீயே ஏமாத்திக்காத. ராஜாராம் சொன்ன மறுநொடி ரவிச்சந்திரன் இழந்து விட்டான். வர்ஷினியை பார்த்தான். அவளுக்கும் புரிந்தது. அப்பா, எனக்கு தீசிஸ் பண்ண சப்ஜெக்ட் கிடைச்சிடுச்சு என்றாள் வேகமாக. என்னம்மா, இப்போ எதுக்கு அந்த பேச்சு? இல்லப்பா, இப்பதான் எனக்குள்ள அந்த ஐடியா வந்துச்சு, அதான் சொன்னேன். அது என்ன ஐடியா? உங்க நண்பர் ஆவி விஷயம் ஒரு கற்பனைங்கிறாரு. நம்ம அனுபவம் வேற மாதிரி இருக்கு. நமக்கு தெரிஞ்ச கடவுள் விஷயம், அப்புறம் இந்த பேய் பிசாசு விஷயம், இதெல்லாம் எப்பவும் ஒரு கேள்விக்குறியாவே தானே இருக்கு. அதனால என்னோட ஆய்வுக்குரிய சப்ஜெக்ட் பேய் பிசாசு பூதம். என்னம்மா இது? உருப்படியா எதையாவது எடு. இது என்ன பைத்தியக்காரத்தனம்? இதை விட உருப்படியா ஒரு சப்ஜெக்ட் கிடைக்க முடியாதுப்பா. அங்கிள் சொல்ற மாதிரி இந்த விஷயம் மனுஷ மனதோட பயம் குழந்த கற்பனையா இல்ல அறிவுக்கு எட்டாத அமானுஷ்யமான ஒரு பதிவான்னு பார்த்துடுறேன். இதனால யாருக்கு என்ன பிரயோஜனமா? உடம்போட இருக்கிற உயிர் இறப்புக்கு அப்புறம் என்னவாகுங்கிறத விட ஒரு பெரிய ஆய்வு இருக்க முடியுமாப்பா? அது சரி, இந்த கேள்விக்கு எனக்கு தெரிஞ்சு யாருமே பளிச்சுன்னு ஒரு பதில் சொன்னதில்லை. மீறி சொன்னா அது ஒன் சைடா தெரியும். நடுநிலை அதுல இருக்க முடியாதுமா. அதையும் பார்க்குறேன். ரவி, நீ என்ன சொல்ற? ரொம்ப சரியான முடிவு. இப்ப எனக்கு இருக்கிற மனநிலைக்கு அடிச்சு சொல்லுவேன். இந்த ஆய்வுல நீ இதுவரை யாரும் சொல்லாத விஷயங்களை சொல்ல முடியும். இந்த நொடியில இருந்து நான் உன்னை பக்கபலமா இருக்கேன். பேய்னு ஒன்று இருந்தா அதை பேட்டி எடுத்தே தீருவோம். பிசாசுன்னு ஒன்று இருந்தா அது கூட ஃபோட்டோ எடுத்துக்குவோம். பூதம்னு ஒன்று இருந்தா அதை பற்றி அது வாயாலேயே கேட்டு தெரிஞ்சுப்போம். ரவிச்சந்திரனும் மிகுந்த ஈடுபாட்டுடன் உணர்ச்சி வயப்பட்டு பேசினான். ராஜாராம் மட்டும் சிரித்தார். சிரித்துவிட்டு, முதல்ல உங்களை பீதியில் ஆழ்த்திட்டு போன அந்த லேடி யாருன்னு பாருங்க. அவங்க ஆவியா இல்லை பாவியாங்கிறது முதல்ல தெரியட்டும். அப்புறம் உங்கள் ஆய்வை தொடங்குங்க. மிருகங்கள் கனவு காணுமா, சிம்பன்சி குரங்கால பேச முடியுமான்னெல்லாம் மேல்நாட்டில் ஆய்வு நடந்துகிட்டு இருக்கு. அவைகளுக்கு முன்னால இந்த ஆய்வு ஒன்றும் மோசம் இல்லை என்று ராஜாராம் சர்டிபிகேட்டும் கொடுத்து முடித்தார். பகுதி 7. மீண்டும் வைத்தீஸ்வரன் சார் வீட்டு முகப்பில் கேட் அருகே பைக்கை நிறுத்தினான் ரவிச்சந்திரன். பின்னால் அமர்ந்திருந்த வர்ஷினியையும் பைக்கை விட்டு இறங்கி வீட்டை பார்த்தாள். அழகான வீடு, அமைதியான சூழல், பச்சை பொதிந்த தோட்டம். ஆழ்ந்து நோக்கிய வர்ஷினிக்கு அந்த வீடு மிக பிடித்து போய்விட்டது. வாட் அ ஒண்டர்ஃபுல் ஹவுஸ் என்று ஸ்லாகித்தாள். உண்மைதான், எப்பவும் ஜே ஜேன்னு கூட்டமா இருக்கும். இப்ப பாத்தியா வெறிச்சோடி கிடக்கிறத? பதிலோடு நடந்த ரவி கேட் முன் நின்றான். நாய்கள் ஜாக்கிரதை போடு கலட்டப்பட்டிருந்தது. உள்ளிருந்து அசுர பாய்ச்சலில் வரும் நாயையும் காணவில்லை. கழுத்தை வளைத்து உள்ளே பார்த்தான். அப்பொழுது மஃப்ளரை சுற்றி கொண்டு கையில் டார்ச்சுடன் ஒருவர் கரம் அவன் தோள் மேல் விழுந்தது. திரும்பினான். யார் தம்பி நீங்க? என்ன கேட்குற, நீங்க யாரு? அவசியம் சொல்லணுமாக்கும். நானும் அவசியம் சொல்லணுமாக்கும். பதிலுக்கு அவர் பாக்கெட்டில் இருந்து ஒரு கார்டை எடுத்து காட்டினார். ரவிச்சந்திர முகம் வெளிறிவிட்டது. சாரி சார், நீங்க போலீஸ்னு தெரியாம பேசிட்டேன். இனி தெரிஞ்சே பேசலாம். இப்ப சொல்லுங்க, யார் நீங்க? சார், என் பேரு ரவிச்சந்திரன். இவங்க பேரு வர்ஷினி. எம்ஐ கோல்டு மெடலிஸ்ட். டாக்டரேட் பண்ண போறாங்க. அது சம்பந்தமா பேராசிரியரை பார்க்க வந்திருக்கோம். பேராசிரியர் இப்ப பேராசிரியரா இல்லை. அவர் இப்ப கிட்டத்தட்ட ஒரு அரை பைத்தியம். சார், இந்த வீட்டில் ஒரு கொலை நடந்தது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அது அது கமான். தெரியும் சார். அப்புறம் எந்த தைரியத்தில் வந்திருக்கீங்க? அது நடந்ததா 1 மாசம் ஆயிடுச்சு சார். 6 மாசம் கூட ஆகட்டும். கொலையாளிகள் அகப்பட்டு தண்டிக்கப்படணும். அதனால பேராசிரியர் மனம் அமைதி அடையணும். இப்போ அவர் மன உளைச்சல்ல இருக்காரு. சார், தப்பா எடுத்துக்காதீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், நாங்கள் பேசணுமே. என்ன அது? என்கிட்ட சொல்லுங்க. உங்ககிட்ட எப்படி சார் சொல்றது? இது சீக்ரெட் சார். அப்ப கட்டாயம் எனக்கு தெரிஞ்சே தீரணும். சார், இதோ பாருங்க, இங்க நான் மட்டும் இல்லை, இன்னும் 10 பேர் இருக்கோம். பேராசிரியர் கத்துறாருன்னு சிவில் ட்ரெஸ்ல இந்த வீட்டை சுத்திக்கிட்டு இருக்கோம். அவருக்கு பாதுகாப்பு தந்தாகணும். அதே சமயம் கொலகாரங்களை பிடிச்சாகணும். அந்த போலீஸ்காரர் சொல்லி கொண்டிருக்கும் போதே வீட்டு கதவை திறந்து கொண்டு வைத்தீஸ்வரன் சாரோ வெளியில் வந்தார். அவரை பார்க்கவும் போலீஸ்காரரிடம் ஒரு தடமாற்றம். ஏயா, நீ இன்னும் போகலையா? எனக்கு பாதுகாப்பு வேணாம், ஒரு புண்ணாக்கும் வேணாம்னு தான் சொல்லிட்டேனே. ஏயா இப்படி உசுர வாங்குற என்று அவரிடம் சீறி விழுந்தார். மன்னிக்கணும் சார், எங்க டிபார்ட்மெண்ட் உத்தரவுப்படி நான் நடந்துக்கிறேன். நீங்க பெரிய மேதை, எங்களுக்கு ஒத்துழைப்பு தராம இப்படி பேசுறது சரியா சார்? ஓயா, பெரிய டிபார்ட்மெண்ட். நான் தான் என் பொண்டாட்டிக்கு எதுவும் ஆகலைன்னு சொல்றேன்ல. சார், ஓயாண்ணா, அவங்கள உள்ள விடு. வைத்தீஸ்வரன் அதட்டலாக பேசிவிட்டு திரும்பி நடந்தார். போலீஸ்காரர் முகத்தில் அசடு வழிந்தது. அவர்கள் இருவரும் அவரை மௌனமாக வெறித்தபடியே உள்ளே சென்றனர். போலீஸ்காரர் முகத்தில் ஒருவித சோர்வு. உடனேயே வாக்கி டாக்கி எடுத்துக்கொண்டு ஓரமாக சென்று யாருடனோ பேசினார். வீட்டினுள்ளே ஒரே ஊதுபத்தி வாசம்.
பளிச்சென்று துடைத்து வைத்த மாதிரி இருந்தது வீடு. சுவரில் சாரதாவின் படம், அதில் கூட ஒரு மாலை. வர்ஷினி அதை பார்த்தாள். ஆமா, நீங்க யாரு? நீங்க வந்தா உங்க கூட மட்டும் பேசணும்னு சாரதா சொன்னதால உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க யாரு? சட்டென்று வைத்தீஸ்வரன் கேட்ட விதமே ஒரு தினுசாக இருந்தது. சார், நாங்க யாருன்னு தெரியலையா என்றார் மெல்லிய குரலில். தெரிஞ்சா ஏன் கேட்குறேன்? அப்புறம் எப்படி நாங்க வருவோம்னு மேடம் சொன்னாங்க? ஒரு வயசு பொண்ணும் பையனும் வருவாங்கன்னா நீங்க அப்படிதானே? ஆமா சார். வளவளக்காம விஷயத்துக்கு வாங்க. அவர் அதட்டலாக கேட்கவும் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். இப்படி திரு திருன்னு முழிக்கவா வந்தீங்க? எனக்கு எவ்வளோ வேலை இருக்கு. சார், அது வந்து... எது வந்து? இல்ல, எங்க வீட்டுக்கு மேடம் வந்திருந்தாங்க. அதுக்கு என்ன? அவங்கள பார்க்கணும். வந்திருக்கிறது என்ன பார்க்கவா இல்லை அவங்கள பார்க்கவா? உங்க ரெண்டு பேரையும் தான். அப்ப சரி, இருங்க கூப்பிடுறேன். சாரதா, சாரதா. அவர் உள்பக்கமாக பார்த்து குரல் கொடுக்க உள்ளே இருந்தும் இதோ வந்துடுறேன் என்று பதில் குரல் ஒலித்தது. ஒரு வினாடி ரவிச்சந்திரனும் வர்ஷினியும் சிலிர்த்து போனார்கள். சற்றுக்கெல்லாம் உள்ளிருந்து அவர் மனைவி சாரதாவும் வெளியில் வர வர்ஷினி அச்சத்தில் ரவிச்சந்திரனை ஒட்டி நின்று கொண்டாள். அடடே, நீயாமா? வா வா என்று சாரதா வர்ஷினியை பார்த்தபடியே வரவேற்றாள். ரவிச்சந்திரனிடம் ஒரே வெறிப்பு. என்னப்பா அப்படி பார்க்குற? உட்காரு. அவள் கை காட்டிட இருவரும் நின்றபடியே இருந்தனர். சாரதா, எதுக்கு வந்திருக்காங்கன்னு கேட்டு சட்டுன்னு பேசி அனுப்பு பார்ப்போம் என்று பேராசிரியர் ஈசி சேரில் மல்லாந்து கொண்டார். விரல்களை கூட்டி கழித்து ஏதோ கணக்கு போட தொடங்கிவிட்டார். சாரதா அவர்கள் இருவரையும் மாறாத புன்னகையுடன் பார்த்தாள். சொல்லுப்பா, டாக்டர் ராஜாராம் வந்தாரா? என்னை பத்தி அவர்கிட்ட பேசுனீங்களா? சாரதா வெகு சகஜமாக கேட்ட கேள்வி ரவிச்சந்திரனை உதறவிட்டது. மேடம், நீங்களா அவருக்கு ஃபோன் பண்ணினது? நானே தான். நீங்க நீங்க நான் யாருன்னு கேட்குறியா? உங்களை உங்களை கொலை செஞ்சுட்டதா? உண்மைதான். நான் அநியாயமாக கொலை செய்யப்பட்டேன். இதோ இந்த தலையை தனியாக துண்டிச்சே எடுத்துட்டாங்க. மே 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 பயப்படாம பேசு. செத்துட்டனா எப்படி வந்தேன்னா? சு சு ரவிச்சந்திரனிடம் இருந்து வார்த்தை வரவில்லை. நாக்கு உள்ளோடு ஒட்டி கொண்டது. அப்ப எப்படி இப்போ உங்க முன்னால நிக்கிறேன்னு தானே கேட்குறேன்? ஆமா மேடம். ஏன் பயப்படுற? ஒரு ஆவி உருவத்தை பார்க்கறதாலையா? அப்ப அப்ப நீங்க தான் ஆவியா? ஆமா. ஒரு காரணமாக தான் உன் வீட்டுக்கும் நான் வந்தேன். அந்த மனோதத்துவ நிபுணருக்கும் ஃபோன் பண்ணேன். ஏ ஏ என்ன காரணம் மேடம்? இருக்கு, அதோ பாரு கேமரா. எதுக்கு? அதன் மூலமா என்னையும் இவரையும் வச்சு ஒரு படம் எடுப்பாப்போம். மேடம், சொல்றத செய்யி. உன்னால எனக்கு சில காரியம் ஆகணும். காரியமா? ஆமா. என்னை கொலை செஞ்சவங்களை உன் மூலமா தான் நான் பழிவாங்க போறேன். மேடம், பயப்படாத. இந்த அனுபவங்களை எல்லாம் நீ தீசிஸ் அனுபவமா எடுத்துக்கலாம். உலகத்துல யாரும் இப்படி ஒரு ஒரிஜினல் அனுபவத்துக்கு உள்ளாயிருக்க வாய்ப்பே இல்லை. மேடம், பயப்படாத. எனக்கு உதவி செய். ஒருத்தரை கொலை செஞ்சுட்டு சட்டத்துக்கிட்ட இருந்து ஒருத்தன் தப்பிடலாம். ஆனா கொல்லப்பட்ட நபர்கிட்ட மட்டும் தப்பவே முடியாதுங்கிறது இந்த உலகத்துக்கு தெரிய வேண்டாம். சாரதா கேட்ட தோணியே பயங்கரமாக இருந்தது. அப்ப அப்ப நீங்க கோஸ்டா? வர்ஷினி தெம்பை வரவழைத்து கொண்டு கேட்டாள். என்ன, உன்னால நம்ப முடியலையா? இல்ல, அது வந்து போய். பயப்படாத. உங்க ரெண்டு பேரையும் நான் எதுவும் பண்ண மாட்டேன். நான் இங்க இப்படி நடமாடுற விஷயமும் என்னை கொலை செஞ்சவங்களை பழிவாங்க நான் துடிக்கிறதும் இந்த உலகத்துக்கு தெரியணும். அப்பதான் அந்த கொலகாரங்களுக்கும் அது போய் சேரும். மேடம், இந்த விஷயத்த போலீஸ்கிட்ட சொல்லலாமே? அவங்களுக்கும் தெரியும். இதுல போலீஸ் மட்டும் போதாது. போலீஸ் பேச்ச குற்றவாளிகள் நம்பவும் மாட்டாங்க. அப்படின்னா நீங்க இங்க ஆவியா நடமாடுறது வெளியே போலீஸ்க்கு தெரியுமா? ம், அவங்களுக்கும் தெரியாம தான் ஒரு காக்கா உள்ள நுழைய முடியாதே. சாரதா சொன்ன ஜோரில் வெளியே பார்க்க அந்த மஃப்ளர் அணிந்த போலீஸ்காரர் கேட்டருகில் நின்று கையை உயர்த்தி காட்டினார். ரவிச்சந்திரன் வரையில் தலையை சுற்றியது. வர்ஷினிக்கு மிக குழப்பமாக இருந்தது. வைத்தீஸ்வரனோ மோட்டு வலையை பார்த்து ஏதேதோ கணக்கு போட்டபடியே இருந்தார். என்னப்பா, ரொம்ப பயமுறுத்திட்டேனா? நான் நிஜமா ஆவி இல்லை, சாரதாவோட சிஸ்டர் சந்திரிகா என்று சாரதாவாக நடித்த அந்த பெண்ணும் கூறிட, அப்பாடா என்று மனசு லேசாகியது ரவிச்சந்திரனுக்கு. ஆனால் வர்ஷினி வரையில் ஒரு ஏமாற்றம் தெரிந்தது. அதை அந்த பெண்ணும் கண்டுகொண்டாள். என்னம்மா, உன் கற்பனையெல்லாம் உடஞ்சு போச்சோ? அவளே கேட்கவும் செய்தாள். அப்படியே அருகில் உள்ள அறைக்குள் சென்று கதவையும் தாளிட்டு கொண்டனர். உட்காருங்க. சந்திரிகாங்கிற அந்த பெண்மணி எதிரில் தரையில் விரிக்கப்பட்டிருந்த திண்டு தலையணையை காட்டினாள். ரவிச்சந்திரனும் வர்ஷினியும் மெல்ல அமர்ந்து கொண்டனர். இப்போ நாங்கள் இருக்கிற நிலையில எங்களுக்கு சில பப்ளிக்கோட சப்போர்ட் தேவையா இருக்கு. பர்டிகுலராக சாரோட ஸ்டூடெண்ட்ஸ் சிலர் கிடைச்சா உதவியும் இருக்கும்னு நினச்சப்போதான் ரவிச்சந்திரன் நீங்கள் வந்தீங்க. எதுக்கு வந்தீங்கன்னுலாம் தெரியாது.
உங்களையே பயன்படுத்திக்க நானும் இன்ஸ்பெக்டர் ருத்ராவும் டிசைட் பண்ணோம். இன்ஸ்பெக்டர் ருத்ரா தான் இப்போ இந்த கொலைகேஸை கையில் எடுத்து டீல் பண்ணுறவர். சந்திரிகாவின் விளக்கம் இருவரையும் நிமிர்ந்து உட்கார வைத்தது. என் அக்கா சாரதாவும் நானும் ட்வின்ஸ். அச்சு அசலாக ஒன்று போல இருப்போம். நான் கல்கத்தாவில் என் கணவரோடு இருக்கேன். அக்கா கொலை செய்யப்பட்ட தகவல் தெரிஞ்சு புறப்பட்டு வந்தேன். நான் வந்து சேர்றதுக்குள்ள அக்கா உடம்பை எரிச்சிட்டாங்க. டீகம்போஸ் ஆகிட்டதால ரிசர்வ் பண்ண முடியல. அது மட்டும் இல்லை, உடம்புல 18 இடத்துல கத்தி குத்து காயும். எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. வர்ஷினிக்கு சிலீர் என்றது. அவன் கண்களில் அதிகபட்சம் பரபரப்பு. இந்த கொலையை செஞ்சது ஒரு தீவிரவாத இயக்கம். அரசாங்கத்தை மிரட்டுற பல வழிமுறைகள்ல அந்த இயக்கம் இப்ப இந்த மாதிரி அப்பாவி அறிஞர்கள் அப்புறம் அவங்க மனைவிகளை கொலை செய்ய தொடங்கியிருக்காங்க. சந்திரிகாவின் பதிலில் ஒரு புதிய தகவல். ரவிச்சந்திரன் நிமிர்ந்து கூர்ந்தான். பத்திரிக்கை தகவல்கள்ல யாரோ திருட வந்தவங்க செஞ்சிட்ட கொலைன்னு அவள் கேட்டு முடிக்கும் சந்திரிகாவே கையை உயர்த்தி பதிலை தொடர்ந்தாள். முதல்ல எல்லாரும் அப்படிதான் நினைச்சாங்க. பின்னாலதான் ஒரு இயக்கம் நாங்க தான் கொலை செஞ்சோம்னு போலீஸுக்கு தகவல் கொடுத்தாங்க. அந்த தகவல்ல இது ஒரு ஆரம்பம்தான். இன்னும் பல பெரிய தலைகள் உருள போகுதுன்னு ஒரு தகவல். போலீஸ் அதை பிரஷுக்கு தரல. அந்த இயக்கம் ஏன் இப்படிப்பட்ட கொலைகளை செய்யணும்? என்னத்தன்னு சொல்றது? அவங்களோட கோரிக்கைகள் ரொம்ப வினோதமானது. இப்ப ஜெயில்ல சில தீவிரவாதிகள் கைதிகளா இருக்காங்க. அதுல சிலருக்கு தூக்கு தண்டனை நிச்சயம். அவங்கள அரசாங்கம் விடுதலை செய்யணும். அடுத்து ஜெயிலுக்குள்ள அவங்களுக்கும் எந்த குறைபாடும் இருக்கக்கூடாது. இப்படி அவங்க விஷயம் நீண்டுகிட்டே போகுது. அதுக்கு சார் மாதிரி ஆட்களாக தான் கிடைச்சாங்களா? அப்பதானே பப்ளிக் கிட்ட அனுதாபம் நிறைய கிடைக்கும். அந்த இயக்கம் ரொம்ப புத்திசாலித்தனமாக தான் நடந்துக்குது. ஆனால் அவங்களுக்கு இதயம்தான் இல்லை. சரி, அந்த இயக்கத்தை தடை செய்யலாமே. அந்த இயக்கத்தை ஆட்களை பிடிச்சு உள்ளே போடலாமே. அது ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம்தான். கண்ணுக்கு தெரிஞ்ச அவ்வளவு பேரையும் பிடிச்சு உள்ளரையும் போட்டாச்சு. ஆனால் ஈசல் மாதிரி உயிருக்கு பயப்படாம துணிச்சலா இந்த மாதிரி காலியத்தில் இறங்குறவங்களை என்னதான் பண்ண முடியும்? அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு? தாமதமா சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனில் இறங்கின என்னை பார்த்த போலீஸ்காரர் உடனே ருத்ராவுக்கு தகவல் தந்தார். அடுத்த 10வது நிமிஷம் ருத்ரா வந்து ஒரு ஆட்டோவில் ஏறி போய்கிட்டு இருந்த என்னை வளைச்சு பிடிச்சு அவர் கஸ்டடிக்கு கொண்டு போயிட்டாரு. அப்படின்னா சாரதாவுக்கு சந்திரிகான்னு சாரதா போலவே ஒரு சிஸ்டர் இருக்கிறது இந்த நிமிஷம் இந்த சென்னையில் வெகு சிலருக்கு தான் தெரியும். இப்போ உங்களுக்கும் தெரியும். இன்ஸ்பெக்டர் ருத்ரா உங்களை அவர் கஸ்டடிக்கு கொண்டு போன காரணம் தீவிரவாதிகள் குற்றவாளிகள் போல கிடையாது. அவங்களா சிக்குனாதான் உண்டு. இல்லை யாராவது அவங்கள போட்டு கொடுக்கணும். ஆனால் ஒரு கொலை குற்றவாளிங்கிறவன் நிச்சயம் தனியாளாக இருப்பான். எவ்வளவுதான் ஒளிவு மறைவாக இருந்தாலும் மென்டலி ஒரு பயமும் எச்சரிக்கையும் அவங்ககிட்ட இருக்கும். ஆனால் தீவிரவாதிகள் கொலைகளை கிட்டத்தட்ட லட்சியமாகவும் சாதனையாகவும் நினைக்கிறவங்க. அவங்க ஆட்டிடியூடே வேற. அவங்கள தேடி பிடிக்கிறத விட அவங்கள வெளியே வர வச்சு பிடிக்கிறது தான் சுலபம். அதனால இன்னுமா புரியல? இறந்துட்ட சாரதா இப்போ பேயா நடமாடுறா. அவர் கணவருக்கு துணையாகவும் இருக்கா. இந்த விஷயம் பத்திரிக்கையில வரணும். பேய் சாரதாவை பார்த்த நபர்கள் நீங்க தான். இப்படி சொல்லிட்டு வந்தா தீவிரவாதிகள் காதிக்கும் இந்த விஷயம் போகும். பர்டிகுலரா அக்காவை குத்தி கொலை செஞ்சவன் நிச்சயமா அதிர்வான். தான் கேள்விப்பட்டது உண்மையானு தெரிஞ்சுக்க வீட்டு பக்கம் வருவான். இல்ல யாரையாவது வச்சு சோதிச்சு பார்ப்பான். இல்ல இது போலீஸ் போடுற டிராமான்னு நினைச்சா நினைக்க விடக்கூடாது. அதுக்கு தான் உங்க உதவி தேவை. எப்படி? நிஜ பேய பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இது என்ன மேடம் கேள்வி? சர்வ நாடியும் ஜில்லிட்டு போகும். இப்போ உங்க நிலை அதுதான். பர்டிகுலரா என்னை பார்த்த வருஷனிக்கு காய்ச்சலே வந்துருச்சு. நீங்க சில மந்திரவாதிகளை சந்திச்சு தாயத்தெல்லாம் கட்டிக்க ரெடி ஆயிட்டீங்க. மேடம் கேளுங்க. உங்களை பத்திரிக்கையில பேட்டி எடுக்க வந்தா ஆதாரம் இருக்குன்னு சொல்லுங்க. என் கூட போட்டோ எடுத்துக்கிட்டு போய் கொடுங்க. டிவியில கூட வரட்டும். சாரை பார்க்க வந்த நீங்க அவர் நிலைமைய வீடியோ படமும் எடுக்கிறீங்க. அப்ப அதுல நான் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த விஷயத்துல சாரு அவர் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர் மாதிரி பிரமாதமா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் தன்னோட மனைவியை கொலை செஞ்சவங்க அரசாங்க வசம் மாட்டணும். இன்னொரு பொண்ணுக்கு இப்படி ஒரு கொடுமை ஏற்படக்கூடாதுங்கிறதுல குறியா இருக்காரு. ஓ, இந்த நாடகத்துல அவரும் ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காரா? இன்ஸ்பெக்டர் ருத்ரா என்னை பார்க்கவும் தான் இப்படி ஒரு ஐடியாவுக்கு வந்தாரு. இது ஒரு பரிசோதனை முயற்சி தான். ஒருவேளை இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா அந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க எவ்வளவு விழிப்போட இருக்காங்கன்னு தெரிய வரும் இல்லையா? சந்திரிகாவின் கேள்விகளில் எதிர்கேள்வி கேட்க இடமே இல்லாதபடி ஒரு தெளிவு. வர்ஷினி முகத்திலும் ஒரு பிரகாசம். ரவிச்சந்திரனும் உற்சாகமாக எழுந்தான். ரைட் மேடம், உண்மையிலே இது புதுமையான முயற்சி தான். குற்றவாளிகளை பிடிக்க எவ்வளவோ வழிமுறைகள் இந்த பூமியில. அதுல பேய் வேஷமும் சேரப்போகுது. ஒரு முக்கியமான விஷயம் என்ன மேடம்? இது வேஷங்கிறதோ நாடகங்கிறதோ எந்த சூழ்நிலையிலையும் தெரியக்கூடாது.
குற்றவாளி பிடிபட்ட நிலையில நான் கல்கத்தா திரும்பிடுவேன். பார்க்குறவங்களுக்கு சாரதாவோட ஆத்மாவுக்கு சாந்தி கிடைச்சதா தான் தோணும். இந்த பேய் பிசாத்து பயத்தை எப்பாடுபட்டாவது மெயின்டைன் பண்ணணும். அப்பதான் கொலை செய்ய நினைக்கிறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். சட்டத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சாலும் சம்பந்தப்பட்ட ஆத்மா கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு தோணும். நீங்க சொல்றதும் சரிதான். ஒரு பயம் உருவாக இப்படி சில பேய் பிசாசு விஷயங்கள் இருக்கிறதும் நல்லதுதான். ஒருவேளை இப்படி நினைச்சுதான் நம்ம முன்னோர்கள் இதுக்கு முந்தையே பேய் பிசாசு பத்தின பயங்களை உருவாக்கி விட்டாங்களோ? வர்ஷினி லபக் என்று ஒரு உண்மையை பிடித்து இழுத்து நிறுத்தினார். இருக்கலாம் என்று சொன்ன சந்திரிகா மேடத்தின் கண்களில் திடீரென்று கண்ணீர் துளிகள். மேடம், என்னாச்சு? ஒன்றும் இல்லை. என்ன மனுஷ வாழ்க்கை இதுன்னு நினைச்சேன். பாவம் என் அக்கா அக்கா புருஷன். அவரால் ராத்திரியிலெல்லாம் தூங்க முடியல. பெத்தடின் கொடுத்து தான் தூங்க வைக்க வேண்டியிருக்கு. அந்த பதில் அவர்கள் இருவரையும் கூட சோகமாக்கியது. அப்பொழுது வைத்தீஸ்வரனும் மெல்ல அந்த அறைக்குள் நுழைந்தார். அவர்கள் இருவரும் எழுந்து நின்றார்கள். உட்காருங்க உட்காருங்க என்றவர் சந்திரிகாவை பார்த்தார். அவளிடம் ஒரு சங்கோஜம். என்ன சந்திரிகா, எல்லாத்தையும் சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். பாவனி, உயிரோட இருக்கும்போதே பேயா நடமாட வேண்டி இருக்கும் இல்ல? இதுல எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை. அக்காவை கொலை செஞ்சவங்க அகப்பட்டுட்டா அதுவே போதும். அந்த எண்ணம் காரணமாக தான் நானும் இதுக்கு சம்மதிச்சேன். மை டியர் ஸ்டூடெண்ட் ரவிச்சந்திரன், பாத்தியா உன் அருமை பேராசிரியரோட நிலைமைய? வெரி சாரி சார். உங்களை எல்லாம் பத்மஸ்ரீ பத்மபூஷன் பாரத ரத்னா பட்டம் கொடுத்து பாராட்டணும். ஆனால் தலைகீழா இருக்கு நிலைமை. என்ன பண்றது? உலகம் பூராவும் தீவிரவாதம் தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு. அதோட பிடியில குழுகுழுன்னு இருக்கிற ஒரு மாநில மேல மாட்டிக்கிட்டு இருக்கு. உண்மைதான் சார். தீவிரவாதத்துக்கும் வன்முறைக்கும் எதிராக ஏதாவது செஞ்சே தீரணும். அந்த ஏதாவதுல ஒண்ணுதான் இந்த விஷயம். முதல்ல இந்த ஐடியாவே எனக்கு பிடிக்கல. இது என்ன கொக்கு தலையில வெண்ணெயை வச்சு பிடிக்கிற மாதிரி ஒரு ஐடியான்னு இன்ஸ்பெக்டர் ருத்ராவோட நான் சண்டையே போட்டேன். ஆனா அவர் தான், சார், நவீனமான எந்த முறைக்கும் தீவிரவாதிகள் அகப்படுறவங்க இல்லைன்னு சொல்லி எனக்கு புரிய வச்சாரு. வீரப்பனே எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு நபர், ஆனா பல்லாயிரம் பேர்ல காடு மேடெல்லாம் அலைஞ்சு தேடினாங்க. எப்பவும் காப்பான் பெருசான் கள்ளம் பெருசான்னா கள்ளந்தான் பெரியவன்னு ஒரு கிராமத்து பழமொழி இருக்கு. ருத்ரா அதை எல்லாமும் சொல்லி என்னை கன்வின்ஸ் பண்ணாரு. நாங்களும் கன்வின்ஸ் ஆயிட்டோம் சார். இன்ஃபேக்ட் வர்ஷினி டாக்டரோட டாக்டரேட் பண்ணுறதுக்கு பேய் பிசாசு பூதோங்கிற சப்ஜெக்டையே எடுத்துக்கிறது தான் முடிவு பண்ணிட்டா. அந்த விஷயம், அதுக்கு பின்னால் உள்ள உண்மை பொய்கள் இதெல்லாம் தான் அவளோட ஆய்வு கட்டுறேன். குட். அந்த ஆய்வுக்காக தான் நீங்கள் என்னை சந்திச்சிங்க. ஆய்வு நிமித்தம் வந்த இடத்துல தான் என் மனைவியையும் பார்த்தீங்க, அப்படிதானே? ஆமாம் சார். இனி அதுதான் எங்கள் ரூட். ரொம்ப சந்தோஷம். உங்கள் முயற்சி வெற்றி அடையட்டும். நம்ம முயற்சின்னு சொல்லுங்க சார். ரவிச்சந்திரன் திருத்தினார். வைத்தீஸ்வரன் அதை கேட்டு கண் கலங்கினார். அப்படியே அந்த அறையில் உள்ள சாரதாவின் புகைப்படத்தை பார்த்தார். அவரது துக்கம் அவனுக்கும் புரிந்தது. பாவம் என் சாரதா. ஒரு எறும்புக்கு கூட துரோகம் பண்ண தெரியாது அவளுக்கு. ஆனா அவ உடம்ப குத்தி கிழிச்சிட்டாங்க. அப்ப அவங்கள உங்களுக்கு அடையாளம் தெரியுமா சார்? தெரியாது. வசதியா முகமூடி போட்டிருந்தாங்க. டே, உன் அரசாங்கத்துக்கிட்ட சொல்லு, இது ஒரு ஆரம்பம்தான் நாங்க. அடுத்து இக்குக்குறி கவர்னரோட மனைவின்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க தானே? எல்லாத்தையும் சொல்லி எல்லா பக்கமும் இப்போ சுதாரிச்சாச்சு. ஆனால் குதிரை போன பின்ன லாயத்தை பூட்டின கதையாக போச்சு. இனி என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? என் சாரதா திரும்ப எனக்கு கிடைப்பாளா? மணக்க மணக்க அவ கையால் ஒரு காஃபி எனக்கு கிடைக்குமா? வயசான காலத்தில் எனக்கு இப்படி ஒரு சோதனையா? வைத்தீஸ்வரனின் குரல் உடைந்து கண்ணீரும் பீரிட்டதில் அங்கே ஒரு அசாத்தியமான துக்கம் நிலவியது. வர்ஷினியை அது பல்லை கடிக்க விட்டது. கண்களும் சிவந்து விட்டன. பகுதி 8. வைத்தீஸ்வரன் சார் வீட்டை விட்டு வெளியே வரும்போதே இன்ஸ்பெக்டர் ருத்ராவின் ஏற்பாட்டின்படி டிவி ரிப்போர்ட்டர் ஒருவர் வர்ஷினியையும் ரவிச்சந்திரனையும் பேட்டிக்கான வெகு வேகமாக முன்வந்தார். அவரது கை அகப்பை போல மைக்கை முன்னால் நீட்டியது. எஸ்கியூஸ் மீ சார், பேராசிரியர் வைத்தீஸ்வரன் சார் இப்போ எப்படி இருக்காரு? அவர் மனநல பாதிக்கப்பட்டிருக்கிறதா கேள்விப்பட்டோமே. ரிப்போர்ட்டிடம் கேள்வி ஆரம்பமாகிவிட்டது. எக்ஸாக்ட்லி. ஒரு தீசிஸ் விஷயமா நாங்கள் பேராசிரியரை பார்க்க வந்தோம். ஆனால் அவர் வாழ்க்கையில் இப்படி ஒரு துயரமான சம்பவம் நடக்கும்னு நாங்கள் துளி கூட எதிர்பார்க்கல. அதே சமயம் சொல்லுங்க, அதே சமயம் அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எனிதிங் சீரியஸ்? இது சீரியஸா இல்லை வேற விஷயமாங்கிறத நான் உங்ககிட்டயே விட்டுடுறேன். அது என்னன்னு முதல்ல சொல்லுங்க. கொலை செய்யப்பட்ட சாரதா அம்மாவோட ஆவியை நாங்கள் பார்த்தோம். என்ன சார் சொல்கிறீங்க? அரிஷ்யூர்? நீங்கள் இப்படி கேட்பீங்கன்னு தெரியும். அதனால தான் வர்ஷினி அவங்க கண்ணில் பட்டப்ப அதை புகைப்படம் எடுத்தா. அப்படியா? அப்போ அந்த ஃபோட்டோ இப்போ இருக்கா? டிஜிட்டல் கேமராவில் பதிவாகி இருக்கு. நான் என் செல் கேமராவிலையும் சாதுரியமாக எடுத்தேன்.
நிஜமாக சொல்கிறேன், அந்த நெகட்டிவ்களில் நாங்கள் அப்படியே உறைஞ்சு போயிட்டோம். எங்க அந்த பிக்சரை காட்ட முடியுமா? டிவி ரிப்போர்ட்டர் கேட்க, ரவிச்சந்திரன் தன் செல் கேமராவில் சந்திரிகாவின் காஃபி தரும் காட்சியை சேஸ் செய்து அவர்களிடம் காட்டினான். வர்ஷினியும் டிஜிட்டல் கேமராவின் வியூ ஸ்கிரீனில் ரிவர்ஸில் போய் சந்திரிகாவின் புகைப்படத்தை காட்டினாள். டிவி ரிப்போர்ட்டர் முகம் அப்பொழுதே வெளிரத் தொடங்கிவிட்டது. நம்பியும் நம்பாமலும் ஒரு பார்வை பார்த்தான். என்ன சார், நம்ப முடியலையா? இல்லை, அது சந்தேகம் எதுக்கு? இது எப்போ எடுத்த ஃபோட்டோ தான். எப்போவோ எடுத்ததை நான் இப்போ காட்டலை. இப்போதான் எதையும் அதுக்கு உரிய முறையில் டெஸ்ட் பண்ணி பார்த்து ஒரிஜினலா டூப்ளிகேட்டா ஒட்டு வேலையா கிராஃபிக்ஸானெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுமே. சார், இந்த பிக்சரை டவுன்லோட் பண்ணி தர முடியுமா? தாராளமா. இன்ஃபேக்ட் பேய் பிசாசு பூதங்கிறது தான் வர்ஷினியோட தீசிஸ் டாபிக். எல்லாம் முட்டாள்தனமான மூட நம்பிக்கைன்னு சொல்கிறது தான் கட்டுரையோட நோக்கம். ஆனால் இப்போ எங்கள் அனுபவம் எங்களை வேறு மாதிரி யோசிக்க வைக்குது. சரி, அந்த அம்மா எதுவும் பேசலையா? பேசலையாவா? நல்லா கேட்டீங்க. அவங்கள கொலை செஞ்சவங்கள அவங்களுக்கு நல்ல அடையாளம் தெரியுமா? அவங்கள வர்ற அமாவாசைக்குள்ளே கொல்லாமல் விட மாட்டாங்களாம். நிஜமாவா? இதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியல. எதுக்கு சந்தேகம்? நீங்களே கூட போய் பாருங்க. எங்களுக்கு கிடைச்ச அனுபவம் உங்களுக்கும் ஏற்படலாம். ரவிச்சந்திரன் ருத்ரா போட்டு கொடுத்த டிராக்கில் சீராக சென்றான். அந்த டிவி ரிப்போர்ட்டர் பரபரப்பு குறையாமல் அவர்கள் இருவரையும் தன் டிவியில் வாரி சுருட்டினார். வைத்தீஸ்வரன் சார் வீட்டையும் கவர் செய்தார். அப்படியே மைக்கை பிடித்துக்கொண்டு, நாம இப்ப பார்த்து கொண்டிருக்கிறது கல்வித்துறையில் பல சாதனைகள் புரிந்து துணைவேந்தராகவும் திகழ்ந்த பேராசிரியர் வைத்தீஸ்வரனின் வீட்டினை. ஓய்வு பெற்ற பேராசிரியர் வைத்தீஸ்வரன் வாழ்வில் தீவிரவாதம் புகுந்து தன் கடுமையை காட்டிவிட்டது. அதே சமயம் அனைவருக்கும் ஒரு முன் உதாரணமாக திகழ்ந்த அவரது வாழ்வில் நம்ப முடியாத அதிசயங்களும் அரங்கேறத் தொடங்கியுள்ளன. கொலை செய்யப்பட்ட அவரது மனைவியின் ஆன்மா அவருக்கு காவலாக வீட்டை சுற்றி வருவதும் அவருக்கு உபசரணைகள் புரிவதும் தெரிய வந்துள்ளது. அந்த ரிப்போர்ட்டர் தன் குரல் பதிவோடு காட்சிகளை வாரி சுருட்டும் போது வைத்தீஸ்வரன் வீட்டு முன்னால் சந்திரிகாவின் உருவம் வெளிப்பட்டது. சாம்பிராணி புகை போட்டபடி வெளிப்பட்ட சந்திரிகா அந்த புகைக்குள்ளே தன்னை மறைத்து கொண்டு உட்சென்று விட அந்த காட்சியும் அதன் பதிவுகளும் அந்த டிவி நிருபரையே உரைய செய்தது. சார் சார், அதோ பாருங்க சாரதாம்மா, சகஜமா எல்லா குடும்ப பெண்கள் மாதிரியே வந்துட்டு போறத என்று ரவிச்சந்திரனும் சேர்ந்து கொண்டான். டிவி நிருபர் கேமராவுடன் வீட்டு மெயின் கேட் முன் நெருக்கமாக சென்று படமெடுத்தார். ஆனால் அப்பொழுது அங்கே சாம்பிராணி புகை கூட விலகி முகப்பு கதவும் போர்டிகோ போன்ற முன் பாகமும் தான் தெரிந்தன. ரிப்போர்ட்டர் முகத்தில் ஒரு இனம் புரியாத கலக்கம், அதிர்ச்சி என்றும் எல்லாம். தேங்க்யூ சோ மச். வீடு தேடி வந்திருந்த ருத்ராதா ரவிச்சந்திரன் முன் நன்றியோடு கையை நீட்டினார். ரவிச்சந்திரனும் உற்சாகமாக கை கொடுத்தார். அருகில் வர்ஷினி, உங்களை நான் விசாரிக்க வந்திருக்கிற அநேகமா அந்த தீவிரவாதிகளோட குரூப் கவனிக்க தொடங்கி இருக்கும். ஏன்னா உங்க டிவி பேட்டி இன்னைக்கு மட்டும் 4 தடவைக்கு மேலே டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு. எங்க பாரு யாரை பாரு இதே பேச்சு தான். சார், அவங்கள எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பீங்க? அதுக்கு வேண்டிய ஏற்பாட்டையெல்லாம் எப்போவோ பண்ணியாச்சு. வைத்தீஸ்வரன் சார் வீட்டை சுற்றி மட்டும் 11 டிவி கேமராவை யாருக்கும் தெரியாமல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 11 ஸ்க்ரீனில் மானிட்டர் பண்ணி கவனிச்சுக்கிட்டே இருக்க ஒரு குரூப்பே இருக்குது. அந்த வீட்டு பக்கமாக 360 டிகிரியில் ஒரு கொசு பறந்தா கூட அது ஸ்க்ரீனில் தெரிஞ்சிடும். அப்போ யார் வந்தாலும் உங்கள் பார்வையில் தப்ப முடியாது, அப்படிதானே? ஆமாம், நீங்கள் வந்துட்டு போனது கூட ரெக்கார்ட் ஆகிடுச்சு. இன்ஃபேக்ட் உள்ள பேசிக்கிட்டு இருக்கிறத பட்டன் மைக் மூலமாக நான் என் சீட்டில் உட்காந்தே கேட்டுட்டு இருந்தேன். டெக்னாலஜி ரொம்ப தான் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு இல்லை சார்? என்ன பிரயோஜனம்? எதால் முன்னேற்றமோ அதாலேயே அழிவை சந்திக்கிறோம். உண்மையிலேயே எந்த நாகரிக வளர்ச்சியும் இல்லாத சரித்திர காலம் எவ்வளவோ மேலும். எந்த காலத்தில் தான் எதிரிகள் இல்லாமல் இருந்திருக்காங்க. கடவுள் கூட அசுரன் கிட்ட மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்ட கதைகள் நிறைய இருக்கே. ஆமாம், இப்படியெல்லாம் எதையாவது பேசி மனசை தேத்திக்க வேண்டியதுதான், வேற வழி. பெருமூச்சு விட்டார் ருத்ரா. இடையில் அவருக்கு ஒரு செல்போன் அழைப்பு. எஸ், ருத்ரா ஸ்பீக்கிங். ருத்ரா, நான் டிஐஜி நாராயண பெருமாள் பேசுகிறேன். குட் மார்னிங் சார். சொல்லு. டிவியில் பார்த்தேன். உங்கள் ஏற்பாடா? ஆமாம் சார். கிரிப்பாக கொண்டு போக முடியுமா? ஏன் சார் உங்களுக்கு இந்த சந்தேகம்? இல்லை, இப்போ தான் ஒரு பத்திரிக்கை நிருபர், என்ன சார் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் பேய் பிசாசுகளை கூட யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களான்னு கிண்டலாக கேட்டார். யூ மீன் இதெல்லாம் ஒரு ட்ராமான்னு சட்டுன்னு பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. என்கவுண்டர்லேருந்து லாக்அப் டெத் வர நம்ம டிபார்ட்மெண்ட் நியூஸ் எல்லாத்துலேயும் அவனுக்கு கோணல் பார்வை தான். கேட்டால் பத்திரிக்கை சுதந்திரம் சார்னு வா. சார், யார் சார் அந்த நபர்? ஏன் பிடிச்சு 4 தட்டு தட்டலான்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார், அப்படியெல்லாம் செஞ்சால் அதுவே நமக்கு பேக்ஃபயர் ஆகிடும். இது வேறு மாதிரி அணுகுமுறை சார். பார்த்து, அவன் வெரி வெரி டேஞ்சரஸ் பெல்லோ. அப்புறம் இந்த விஷயத்தில் மட்டும் உங்கள் சாயம் வெளுத்தா நம்ம டிபார்ட்மெண்ட் மானம் கப்பல் ஏறிடும்.
நிச்சயம் நடக்காது சார். ஜெயிக்கலைனாலும் நிச்சயம் தோக்க மாட்டேன் சார். பி கேர்ஃபுல். அந்த ரிப்போர்ட்டர் பேர் சின்னசாமின்னு நினைக்கிறேன். ஓ, கவரிங் சாமி கண்ணுவா? அது என்ன கவரிங்? அவனுக்கு கவர் கொடுத்துட்டா போதும் சார், ஆஃப் ஆகிடுவான். இல்லைனா இமயமலைக்கும் ஆல்ப்ஸ் மலைக்கும் முடிச்சு போடுவான். பரவாயில்ல, உங்களுக்கும் சில விஷயங்களில் நல்ல அனுபவம் தான் போல இருக்கு. சரி, பி கேர்ஃபுல். மறுமுனையில் டிஐஜி நாராயண பெருமாள் முடித்துக்கொள்ள பெருமூச்சுடன் செல்போனை சினுங்கி அடக்கிய ருத்ராவிடம் திரும்ப ஒரு பெருமூச்சு. என்ன சார், பத்திரிக்கைக்காரங்க தொல்லை. அவங்கக்கிட்ட உங்கள் டிபார்ட்மெண்ட் உதவி கேட்கலாமே சார். போலீஸை லைசன்ஸ் வாங்கின திருடர்களாக நினைக்கிற சில பத்திரிக்கைக்காரங்க கிட்ட அது சாத்தியம் இல்லை மிஸ்டர் ரவிச்சந்திரன். அந்த கருத்தை உங்களால் மாற்ற முடியலையா? முடியவும் முடியாது. ஏன்னா லைசன்ஸ் இல்லைன்னா பைக்காரனை மடக்கி 50 ரூபா வாங்குற போலீஸ்காரன் எப்போ திருந்துறானோ, அரசியல்வாதிக்கு பயந்து இஷ்டத்துக்கும் வளைஞ்சு கொடுக்குறவன் எப்போ தண்டனை மாற்றிக்கிறானோ அப்போ தான் அது சாத்தியம். இப்போவும் சில போலீஸ் ஸ்டேஷன்களில் கற்பழிப்புகள் நடக்குதே. அப்புறம் சிலர் செய்கிற தப்புக்காக டிபார்ட்மெண்ட்டேவா தப்பாக நினைப்பாங்க? போலீஸ் இராணுவத்தில் ஒருத்தர் கூட தப்பாக இருக்கக்கூடாது. இருந்தால் இந்த மாதிரி சிக்கல்களை தவிர்க்க முடியாது. நீங்கள் விடுங்க, அந்த ரிப்போர்ட்டரை நான் பார்த்துக்கிறேன். எப்படி சார் அவரை கன்வின்ஸ் பண்ண போகிறீங்க? பயமுறுத்தி தான். அப்படின்னா அந்த நபர் முன்னால் சாரதாமா அப்பியர் ஆகணும். அப்புறம் எல்லாம் சரியாயிடும். இன்ஃபேக்ட் அவன் நம்பி அதை பத்திரிக்கையில் எழுதினா தீவிரவாதிகள் அதை நம்புறதும் சுலபமாயிடும். அதை எப்படி சார் செயல்படுத்த போகிறீங்க? அது ஏன் கவலை, நீங்கள் போங்க. வர்ஷினிக்கு நம்ம பிளான் படி காய்ச்சல் வந்தாகணும். மந்திரிக்கு யாராவது சாமியாருங்க உங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து போகட்டும். ஏன்னா உங்கள் வீட்டையும் தீவிரவாதிங்க நோட்டம் போட ஆரம்பிச்சிருப்பாங்க. ருத்ராவிடம் அசராத ஒரு வேகம். நறுக்கலான உள்ள மீசையில் பாதிக்கு பாதி நரை. நடுநடுவே இரு விரல்களால் மீசையை வருடி கொண்ட அவரது மேனரிஷம் வித்தியாசமாக இருந்தது. ஓகே, நான் புறப்படுறேன். ருத்ரா கிளம்பினார். வீட்டு வாசலில் நீலவண்ண போலீஸ் ஜீப் காத்திருக்க அதில் ஏறிக்கொண்டார். அது சீரிடும் போது ஒரு ஆட்டோவில் ஒரு சாமியார் வந்து இறங்கி இருந்தார். இடுப்பை கடந்துவிட்ட சடை பிடித்த தலைமுடி இடுப்பில் கூட கோமணம், கழுத்தில் எலும்பிச்சை பழ மாலை. உள்ளே போன அவரை ருத்ரா ஆச்சரியமாக பார்த்தபோது அவரது செல்போன் வழியாக தொடர்பு கொண்ட ரவிச்சந்திரன், சார், சாமியாரை பார்த்துட்டீங்களா? இவர்தான் மயான சாமியார், சுடுகாட்டிலேயே வாழ்றவர் என்றான். கீப் அப் யங் மேன், ஆல் தி பெஸ்ட் என்றார் ருத்ரா. அந்த சாமியாரும் நாலாபுரமும் பார்த்தபடியே உள்ளே நுழைந்தார். வாசலிலேயே காத்து கொண்டிருந்தார் சுவாமிநாதன். வாங்க சாமி, வாங்க என்று அவரை வரவேற்று உள்ளழைத்து சென்றார். முதலாக அவரை பார்த்த வர்ஷினிக்கு மழுக்கென்று சிரிப்புதான் வந்தது. இருந்தும் அடக்கி கொண்டார். அவரும் கவனித்தார். ரவிச்சந்திரன் அவர் முன் சீரியஸாக நடிப்பதற்கு தயாரானான். சாமி, உட்காருங்க சாமி என்றார் சுவாமிநாதன். ஹாலில் நிறைய சோஃபாக்கள், ஆனால் அவர் வெறும் தரையில் தான் அமர்ந்தார். வர்ஷினி ரவிச்சந்திரன் காதை கடிக்க ஆரம்பித்தாள். ஏ ரவி, சாமியார்னாலே இப்படி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணித்தான் தீரணுமா? சும்மா இரு. அவர் வரையில நீ இப்போ ஆவியை பார்த்து பயந்தவ. அவரு உனக்கு மந்திரிச்சு கட்டுப்போட வந்திருக்காரு. அவனும் கிசுகிசுத்தான். அதை கேட்டுவிட்டது போல சாமியார் முகத்தில் ஒரு சிரிப்பு. சாமி, இவங்க தான் என் பசங்க, இவ தான் என் பொண்ணு. ஆவியா வந்து அம்மாவை பார்த்தவ. ஏன், நானும் பார்த்தேன். இந்த வீட்டுக்கே வந்துட்டு போனாங்க. அப்படியா? என்ன சாமி, உங்களை தேடி சுடுகாட்டுக்கே வந்து நடந்ததெல்லாம் சொன்னேனே. ஆமாம் ஆமாம், சொன்னேன்ல. நீங்கள் தான் சாமி என் பொண்ணுக்கு மந்திரிக்கணும். திரும்ப அந்த அம்மா ஆவி கண்ணில் படக்கூடாது. நான் வந்துட்டேன்ல, நீ கவலையை விடு என்றார் சாமியாரும். அப்படியே வர்ஷினியை அருகில் வரும்படி சைகை காட்டினார். அவளும் அருகில் சென்றாள். ஊன்று பார்த்தபடியே அவர் உதட்டில் ஒரு கேலி சிரிப்பு. சாமி, என் மக விஷயம் சிரிக்கிற விஷயம் இல்லை. அவ ரொம்ப பயந்து போயிருக்கா. அப்படியா? பார்த்தா அப்படி தெரியலையே. சாமியார் எதை வைத்து அந்த உண்மையை தொட்டார் என்பது ரவிச்சந்திரனுக்கே தெரியவில்லை. அவரோடு தொடர்ந்து சிரித்துவிட்டு, உங்க நோக்கமெல்லாம் நல்ல நோக்கம்தான், ஆனால் அதுக்கு அவசியம் இல்லாமல் போக போகுது என்றார். எதற்கு அவர் அப்படி சொன்னார் என்பது சுவாமிநாதனுக்கும் தெரியவில்லை. ஏனென்றால் வர்ஷினியையும் ரவிச்சந்திரனும் சந்திரிகா விஷயத்தை அவரிடம் கூட கூறியிருக்கவில்லை. எனவே அவர் வரையில் ஒரு சீரியஸான பயம். சாமியார் சட்டென்று ஆகாசத்தில் கையை அசைத்து நீட்டினார். அவர் உள்ளங்கையில் ஒரு எலும்பிச்சை பழம். ஏ, இந்த ஆளு ஏதோ மேஜிக் பண்ணுறான் என்று வர்ஷினி ரவிச்சந்திரன் காதை கடித்தாள். உஷ், சும்மா இரு, அவர் காதல விழுந்துட போகுது. அவன் சொல்ல சாமியாரும் விழுவுது, நல்லாவே விழுவுது என்ற போது நிஜமாலுமே ரவிச்சந்திரனுக்கு திக்கென்றது. நான் ஆசையை வெறுத்த நிஜமான துறவி, அழியாத ஆத்மாக்கள் அலையிற பூமியில வாழ்றவன். ஏன் வரையில மயானந்தான் இந்த பூமியில மாயை நுழையாத இடம். வெறும் காத்தும் தண்ணியும் தான் என் உணவு. இந்த மண்ணில் விளையிற எதையுமே நான் தீண்டாததால தான் எந்த கிரகங்களும் என்னை எதுவும் பண்ண முடியாது. நான் இந்த உடம்பு புரிஞ்சுக்கிட்டவன்.
காற்றுல நடப்பேன், தண்ணியில் மிதப்பேன். எனக்கு பிறர் மனசில் ஓடுற எண்ணங்கள் புரிஞ்சுக்கிறது தானா தானா ஒரு விஷயம். அவர் கேட்ட விதத்தில் ஏளனம், அதே சமயம் ஏராளமான உள்ளடர்த்தி. சுவாமிநாதன் உடனேயே ரவிச்சந்திரனையும் வர்ஷினியையும் கோபமாக பார்த்தார். அப்படியே திரும்பி அந்த சாமியாரிடம், சாமி, இங்கே நீங்கள் வருத்தப்படுற மாதிரி ஏதாவது தப்பு நடந்துருச்சா என்றும் கேட்டார். அவர் முகத்தில் அதற்கு ஒரு தினுசான அசட்டுச் சிரிப்பு தான் பதிலாக நின்றது. திரும்பவும் அவர் பார்வையில் ஒரு கூர்மை. அப்படியே ஒரு சாந்தத்துக்கு மாறியவர் வர்ஷினியை தனக்கு மிக அருகில் அழைத்து உட்காரச் சொன்னார். அவளும் அமர்ந்தாள். என்னோட உருவம், இந்த உடை, இதெல்லாம் உனக்கு பிடிக்கலைன்னு எனக்கு நல்லா தெரியுது. சாமியார்னாலே இப்படித்தானான்னு உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி. இப்படி யோசிக்கிறதுல ஒன்றும் தப்பில்லை. சாமிங்கிற உன்னை பார்த்து யார் நீன்னு கேட்குறவங்க தான் சாமி யார் ஆகுறாங்க. நாத்தீகமாக கேட்குறது ஒரு ரகம், ஆத்தீகமாக கேட்குறது இன்னொரு ரகம். நான் ரெண்டாவது ரகம். நாஸ்தீகம்னா நாத்தி, அதாவது பேச்சால தீயா சுடுறதுன்னு பொருள். அந்த நாத்தீய தழுவியவன் நாத்திகன். ஆஸ்திகன்னா ஆஸ்தி, அதாவது சொத்தை. எப்படிப்பட்ட சொத்தை? அழியாத சொத்து உலகத்தில் கல்வியும் அருளும் தான். அதை தழுவினவன்னு பேர். நாத்திகங்கிறது மனசோட சத்தம், ஆஸ்திங்கிறது மனசோட அமைதி, நாஸ்திங்கிறது மனசோட சந்தோஷம், ஆஸ்திங்கிறது மனசோட நம்பிக்கை, நாத்திங்கிறது மனசோட பயம், ஆஸ்திங்கிறது மனசோட தைரியம். ரெண்டில் எது பெருசுன்னாலும் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா ரெண்டும் பெருசு தான். உன்னை விளக்கிக்க, இன்னொன்று இருந்தே தீரணும். ஆணுன்னா பொண்ணு, தண்ணின்னா நெருப்பு மாதிரி இதில் எது வேணா ஒருத்தர் இருக்கலாம். ஆனால் இருக்கிற இடத்துல முழுமையான இருந்துட்டா பாதகம் இல்லை. நான் ஆத்தீகத்தில் பரிபூரணமாக இருக்கிறவன். எனக்கு அருள் தான் பெருசு, பொருள் பெருசு இல்லை. அதனால தான் கவர்ச்சி இல்லாத இப்படி ஒரு தோற்றத்தில் இருக்கேன். நீ காலேஜில் தமிழ், இங்கிலீஷ், கணக்கு, சயின்ஸ்னு படிச்சிருக்கலாம். நான் வாழ்க்கையில் தத்துவம், தவம், தியானம், பூஜை, புனஸ்காரங்கிறத அனுபவபூர்வமாக படித்தவன். உன் படிப்புக்கு நீ இப்படி இருக்க, என் படிப்புக்கு நான் இப்படி இருக்கேன். இவ்வளவுதான் வித்தியாசம். இதில் தப்பு சரிக்கெல்லாம் இடம் இல்லை. இதெல்லாம் நிலப்பாடு. போலீஸ்காரர்னா காக்கி உடுப்பு, வக்கீல்னா கருப்பு அங்கி, வீடுன்னா கூரை, வாகனம்னா சக்கரங்கிற மாதிரி இதெல்லாம் அடையாளங்கள். அவ்வளவுதான். புரிஞ்சுச்சா? அந்த சாமியாரின் நீண்ட வியாக்கியானமும் விளக்கமும் சுவாமிநாதனுக்கு பயத்தை தந்தது. ஆனால் வர்ஷினி அதை சரியாகவே எடுத்துக்கொண்டாள். பொதுவாக சாமியாருங்கள்னாலே முட்டாள்தனமான நம்பிக்கையில் ஆழமாக புதஞ்சு போயிருப்பாங்கங்கிற ஒரு கருத்தில் அவள் இருந்ததால் அவரை அருளால் பெருசாக நினைக்க முடியல. ஆனால் திடமாக அவர் அவ்வளவு தூரம் விளக்கம் கொடுக்கவும் அவளிடம் அவர் மேல் ஒரு மெல்லிய மதிப்பு உருவாக தொடங்கியது. குறிப்பாக ஆத்தீகம், நாத்தீகம் பற்றிய அவர் விளக்கம், தோற்றம் குறித்த விளக்கத்தில் எல்லாம் ஒரு நியாயம் இருப்பது போல உணர்ந்தாள். கூடவே இல்லாத பேய்க்காக இவர் என்ன பெரியதாக செய்துவிடப் போகிறார் என்றும் ஒரு கேள்வி. உண்மையிலேயே சாரதா அம்மாவை நான் இப்போ கடவுளாக பார்க்குறேன். தன்னோட கணவன் மேலே அவங்களுக்கு எவ்வளோ பாசம் இருந்தால் இப்படி இறந்தும் திரும்ப வந்திருப்பாங்க. அதை நினைக்கும் போதே எனக்கு சிலிர்ப்பாக இருக்குது. சிலர் வாழ்க்கையில் சில சமயங்களில் இறந்தவங்க திரும்ப வந்த சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனால் அது மின்னல் மாதிரி நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் விரும்பினாலும் அப்படி ஒரு சம்பவம் நடக்காமலே போயிடுது. ஆனால் இங்கே சாரதாம்மா விஷயம் அப்படி இல்லாமல் அவங்கள நீங்கள்லாம் பார்த்து பேசினதுங்கிறது உண்மையில் அசாதாரண விஷயம். கோடியில் ஒரு உயிருக்கு தான் இப்படி ஒரு ஆத்ம சக்தி இருக்க முடியும். மயானத்திலேயே பலியாக கிடக்கிறவனா, அமைதி இல்லாத ஆத்மாக்களோட அழுகுரலையும் ஓலக்குரலையும் கேட்டு கேட்டு மரத்து போனவனா. என் கண்ணுக்கே கூட பல ஆன்மாக்கள் தெரியாது. தடயங்களை வச்சு தான் நானே உணர்வேன். முதல் தடவையாக சாரதாமா மரணத்தோட மறுபக்கத்துக்கு ஒரு அர்த்தம் சொல்லியிருக்காங்க. இது உயிர்களை கொல்ல நினைக்கிறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் என்று அந்த சாமியாரை தொடர்ந்து சாரதா பற்றி அவள் நிஜமாலுமே ஆவி உறவில் வந்துவிட்டதாகவே நம்பி பேசியது வர்ஷினியையும் சரி ரவிச்சந்திரனையும் சரி சற்று குறுகுறுக்க செய்தது. அவர் சட்டென்று 2 கருப்பு கயிறை எடுத்தார். கையை நீட்டுங்க என்று சொல்லி இருவர் கைகளிலும் அந்த கயிறை கட்டிவிட்டார். இந்த தாயத்து, கயிறு, மை இது போன்ற சமாச்சாரங்களில் இன்னைக்கு விஞ்ஞான உலகத்தில் பெரிய ஏமாத்து வேலையாக நினைக்கப்படுது. ஒரு கயிறு எப்படி பேயையும் பிசாசையும் கிட்ட விடாமல் தடுக்கும்னு கேள்விகள் இருக்கு. உடம்பு பஞ்சபூதத்தால் ஆனது. அந்த உடம்போட கவர்ச்சிக்கும் ஈர்ப்புக்கும் காரணமே ஆடைதான். துணி மட்டும் உடம்பை மூடலைனா உயிர் பெருக்கத்துக்கு வழியே கிடையாது. எல்லாரும் நிர்வாணமானா சில மாதங்கள்லேயே காம இச்சை செயல் இழக்கும். அதுக்கப்புறம் கர்ப்பம் தரிக்கிறதெல்லாம் ஏற்படாது. மிருகம் மாதிரி மனிதனால் காம உணர்வில் விழ முடியாது. மிருகங்கள் வரையில் உடலால் அவன் தூண்டப்படுது. ஆனால் மனிதன் வரையில் மனதால் அவன் தூண்டப்படுறான். முழு நிர்வாணத்தில் மனசு தூண்டப்படுற விஷயந்தான் முதல்ல அடிவாங்கும். உயிர் உறுப்பு கழிவு உறுப்பாக வெறுக்கத்தக்கதாக மாறிடும். சொல்லப்போனால் மனுஷனுக்கு மனுஷன் சேர்ந்து வாழ்கிறது கூட உடஞ்சி போய் மனுஷன் தீவாயிடுவான். அப்படியெல்லாம் ஆகாமல் மனுஷ வாழ்க்கையை உயிர் துடிப்போடையும்
ஒரு பரவசத்தோடையும் வச்சிருக்கிற விஷயம்தான் துணி. இந்த துணியை தர்ற பருத்தியும் சணலும் மண்ணுல இருந்து தான் கிடைக்குது. பூக்கிற மரம் காய்க்கிற மரம்னு தான் பார்த்துருப்போம். பூவும் காயும் உடம்புக்கு உள்ளே போகிற சமாச்சாரம். ஆனால் பருத்தி மட்டும்தான் வெளியில் தங்குற சமாச்சாரம். ஆடைக்கு வெயில் மழை காத்துன்னு பஞ்சபூதங்களால் தாங்குற சக்தியும் அதிகம். ஒரு பூவும் இந்த பஞ்சபூதங்களால் தாக்கப்பட்டு சீக்கிரம் அழுகி போயிடும். ஆனால் பருத்தி பல காலம் அப்படியே இருக்கும். உபயோகிக்கிறதால அது தேயும் கிளியும். ஆனால் தண்ணில மாறாது. பஞ்சபூதங்களை எதிர்த்து வாழ்கிற சக்தி பஞ்சான நூலுக்குத்தான் இருக்குது. அதனால தான் பஞ்சபூதங்களால் ஆன உடம்பை இழந்த உயிர் பஞ்சபூதங்களால் தாக்கப்பட முடியாத நூல் முன்னாடி பலவீனமாயிடுது. இது கையில் மந்திர அலைகளோடு கட்டப்படும் போது ஆவிகளால் ஒரு உடம்பை முழுசாக ஆக்கிரமிக்க முடியாது. ஒரு உடம்பை முழுசாக வசப்படுத்தினா மட்டும்தான் ஒரு ஆத்மாவால் அதை ஆக்கிரமிக்க முடியும். அப்படி ஒரு முழுசான ஆக்கிரமிப்பு பருத்தி நூலான கயிறு உள்ளவரை சாத்தியமே இல்லை. இது ஒரு வகையில் மனுஷன் ஆத்மாவை பற்றி தெரிஞ்சு அதை வெற்றி கொள்ள கண்டுபிடிச்ச குறுக்கு வழின்னு சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாலேயும் அர்த்தமுள்ள அதே சமயம் கணக்கான விஷயங்கள் நிறைய இருக்குது. இந்த கயிறு உங்களை சாரதாம்மா கிட்ட இருந்து காப்பாற்றும். அவங்க சூட்சும தேகத்தோட பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்பட விடாமல் தடுக்கும். கயிறை கட்டிவிட்டு அவர் அளித்த விளக்கங்களுக்கும் இதற்கு முன் வர்ஷினியும் ரவிச்சந்திரனும் கேட்டறியாதவையாக சாதாரண பருத்தி துணி என்கிறோம். ஆனால் அதற்கு பின்னால் மனித இனத்தையே அதுதான் ஜீவனுடன் வைத்திருக்கிறது என்கிற அந்த ரகசியம் இல்லை ரகசியமாக இருந்த அந்த உண்மை அவர் வாயிலாக வெளியே வந்தபோது வர்ஷினி சற்று பிரமித்து போனாள். அப்பொழுது இந்த அளவு நுட்பமாக பேசுகின்றவருக்கு உண்மையில் சாரதாவின் ஆவி எல்லாம் உழவவில்லை என்கிற அந்த உண்மை அது மட்டும் எப்படி தெரியாமல் இருக்கிறது என்றும் கேட்டுக்கொண்டார். சாமியார் வந்த வேலை முடிந்துவிட்டது என்கிற மாதிரி எழுந்து நின்று ஆசிர்வதித்து விட்டு விறுவிறுவென்று வாசல் நோக்கி நடந்தார். சுவாமிநாதன் அவரை பின்தொடர்ந்தார். வர்ஷினியும் ரவிச்சந்திரனும் பார்வைகளால் முட்டிக்கொண்டனர். ரவி, இந்த சாமியாரை எப்படி எடுத்துக்கிறது நாம? அதுதான் எனக்கும் குழப்பம். இவரே சந்திரிகாவை அம்மாவை சாரதான்னு நினைக்கிறாருனா நாம் அவ்வளவு நல்லா நடிக்கிறோமா? இல்லை இவர் உண்மை பொய்யுக்கும் வித்தியாசம் தெரியாத அளவு சோப்பாய்க்கிறாயா? தெரியலையே, தலை சுத்துதே. எனிவே கருப்பு கயிறு கையில் ஏறிடுச்சு. சாமியார் வந்துட்டு போயிட்டாரு. நம்மளை தீவிரவாதிங்க கவனிக்க ஆரம்பிச்சிருந்தா நிச்சயம் இன்ஸ்பெக்டர் ருத்ரா சொன்ன மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் தொடங்கியிருக்கும். அப்படியே நம்புவோமே. ரவிச்சந்திரன் ஆமோதித்தான். இந்த சாமியார் ஒரு கயிறுக்கு இவ்வளோ தூரம் விளக்கம் சொல்வார்னு தெரிஞ்சிருந்தா நான் பேய் பிசாசு பூதம்னு 3 பேர் ஒரு ஆத்மாவுக்கு எதுக்குன்னெல்லாம் கேட்டிருப்பேன். என் தீசிஸுக்கு அது பெரிய உதவியாக இருந்திருக்கும். ஆனால் விட்டுட்டேன் என்றாள். வர்ஷினி அப்பொழுது அவளது செல்போன் சினுங்கியது. யார் அது என்றபடி திரையை பார்த்தாள். பரிச்சயமில்லாத புதிய மென். தயக்கத்தோடு ஹலோ சொன்னாள். நான் தாம்மா சாமியார் பேசுகிறேன். பேய் பிசாசு பூதத்துக்கு உனக்கு விளக்கம் வேணும்னா நீ என்னை பார்க்க மயானத்துக்கு வா. வார்த்தைகளை விட அனுபவங்கள் பெரியது. நீ அவைகளை கண்ணாலேயே பார்க்கலாம். ஐ வில் ஷோ யூ. ஆனால் உனக்கு நம்பிக்கையும் தைரியமும் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். மறுமுனையில் வந்த சாமியார் என்பதில் வர்ஷினியை ஒரு வினாடி உலுக்கிவிட்டது. சாமி, நீங்களா? நானே தான். நான் இங்கே பேசுகிறது உங்களுக்கு எப்படி? செல்ஃபோன் இருந்தால் தான் ஒருத்தர் பேசிக்க முடியுமா? எதிர்காலத்தில் பாரு, செல்ஃபோன் இல்லாமல் நினைப்பிலேயே பேசிக்கிற ஆன்மீக விஞ்ஞானம் வரப்போகுது. அப்படின்னா என் மாதிரி சாமியார்களுக்கு மாதிரி பெண்கள் என்ன பேசுவீங்க, அதை எப்போ பேசுவீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதா பெரிய விஷயம்? இல்லை, இது ஒரு ஒண்டர். என்னால் நம்ப முடியல. சுடுகாட்டுக்கு வா, இன்னும் நிறைய ஒண்டரை காட்டுறேன். அவர் முடிக்க வர்ஷினி திகைக்க சரியாக இருந்தது. ரவிச்சந்திரன் வர்ஷினியை பார்த்து விழிக்க அவள் சாமியார் சுடுகாட்டு பக்கம் வர சொன்னதை கூறினாள். வர்ஷினி, என்ன இந்த ஆளு நாம் இங்கே பேசிக்கிட்டது அவருக்கு எப்படி கேட்டது? ரவி, இந்த மாதிரி ஆட்கள்கிட்டயே இந்த மாதிரி விஷயங்கள் தான் புரியாத புதிர். பெரிய பெரிய அரசியல்வாதிகள் பின்னால் எல்லாம் ஒரு சாமியார் இருக்காருன்னா ஐ திங்க் இந்த மாதிரி அவங்களும் அசந்து போயிருக்கணும். சரி, என்ன செய்ய போற? களத்தில் இறங்கியாச்சு, பின்வாங்கக்கூடாது. என் வரையில் என் பேய் பிசாசு பூத ஆராய்ச்சி இந்த சாமியார் வந்த நிமிஷமே தொடங்கிடுச்சு. அப்போ சுடுகாட்டுக்கு போக போறியா இல்லை போக போகிறோம்? நீ கடைசி வரை என் கூட நிற்கிற. ஓகே, அதான் இந்த கருப்பு கயிறு இருக்குதே, நமக்கு என்ன கவலை? ரவிச்சந்திரன் கயிறை பார்த்து கொண்டே சொன்னான். அது கிண்டலா இல்லை ஒப்புதலா என்பதை வர்ஷினியால் கூட உணர முடியவில்லை. பகுதி 9. கொஞ்சம் போல் போதையில் இருந்தான் சின்னச்சாமி. நடிகை ஒருத்திக்கு பிறந்த நாள். பிரபல ஹோட்டல் ஒன்றில் பார்ட்டி. அவளது பிஏ தான் எல்லா பத்திரிகையாளர்களையும் கூப்பிட்டிருந்தான். குறிப்பாக சின்னச்சாமியையும். இல்லாவிட்டால் அடுத்தடுத்து அந்த நடிகை பற்றி கிசுகிசுகள் வெளிவரும்.
அதிலும் சின்னசாமி எழுதும் கிசுகிசுகள் கிண்டி கிளங்கெடுத்துவிடும். உண்மை போல பொய்களை உருவாக்கி அளிப்பதில் சின்னசாமி ஒரு எம்டன். பத்திரிகை துறைக்கு வராமல் போயிருந்தால் நிச்சயம் சென்னையில் ஏதாவது ஒரு பகுதிக்கு தாதாவாக ஆகியிருப்பான். குறைந்தபட்சம் ஒரு ஒயின் ஷாப்பும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸிலும் இறங்கியிருப்பான். தர்ம நியாயங்களை பற்றி எல்லாம் சின்னசாமி கவலைப்படுறதே இல்லை. கச்சிதமாக கவர் வந்து சேர அரைபோதையோடு எழுந்து கொண்டான். நடிகையின் பிஏவும் ஹோட்டல் வாசல் வரை வந்து ஒரு ஆட்டோ பிடித்து அதில் ஏற்றி ஆட்டோ கிளம்பும் வரை இருந்துவிட்டு தான் திரும்பினான். அப்படி திரும்பும்போது பிஏவிடம் ஒரு உல்லாச பெருமூச்சு. ஒளிஞ்சான் சகுனி பைய. இனி யார் கூட பேசினாலும் யார் தொல்லை கை போட்டாலும் கவலை இல்லை என்றபடியே ஹோட்டலுக்குள் சென்றான். ஆட்டோ கர்ண கொடூரமான சத்தத்துடன் உதறல்களுடனும் ஓடியபடி இருந்தது. லேசாக மழையும் தூர ஆரம்பித்து விட்டது. ஆட்டோ டிரைவர் ஒரு ஓரமாக ஆட்டோவை நிறுத்தி கட்டணை இழுத்து விட்டார். சின்னச்சாமிக்கு எதுவுமே தெரியவில்லை. தலை தொங்கி போயிருக்க பிராந்தி வாடையை ஸ்ப்ரே செய்தபடி இருந்தது உதடுகள். கர்மம்டா, நம்ம வண்டிக்கு நீ ஏறுதுங்க பாரு என்றபடியே திரும்பவும் ஆட்டோவில் ஏறி கிளப்பினான். மழையும் வழுக்கத் தொடங்கியது. கே நகரின் ஒரு குறிப்பிட்ட வளைவில் திரும்பிய ஆட்டோக்காரருக்கு அப்பொழுதுதான் எந்த தெருவுக்குள் நுழைய வேண்டும் என்பதில் குழப்பம். சார், கே நகர் வந்தாச்சு, இதில் எந்த தெருன்னு சொல்லுங்க என்றபடி திரும்பினார். அப்பொழுதுதான் அந்த காட்சியை பார்த்தார். சின்னச்சாம்பி மூடாக்கு போட்ட ஒரு பெண்ணின் மடியில் சரிந்து படுத்திருந்தான். கொஞ்சம் பகீர் என்றது. அந்த பெண்ணின் முகம் தெளிவாக தெரியவில்லை. ஆட்டோவில் சின்னசாமி மட்டும்தான் ஏறி இருந்தான். இந்த பொண்ணு எப்படி? அந்த சந்தேகமே கேள்வியானது. யாருமா அது? நீ எப்படி ஆட்டோவில் ஏறின? என்னை எதுவும் கேட்காத, வண்டி ஏடு, நான் சொல்கிற இடத்துக்கு போ. அட, நீ யாருமா? ஆட்டோவில் இந்த ஆள் மட்டும்தானே ஏறுனா? இப்போ எதுவும் கேட்காம சொல்கிற இடத்துக்கு போ. ஆமாம், மூஞ்சியை காட்ட மாட்டியா நீ? ஏன் மூடிக்கிட்டே பேசுகிற? இதோ பாரு, இப்போ சொல்கிற இடத்துக்கு போறியா இல்லை உன்னை போக வைக்கவா? அவள் குரலில் கொஞ்சம் ரௌத்திரம் கூடியது. என்ன மிரட்டுற? இந்த ஆள் வேற இப்போ பார்த்து போதையில் இருக்கான். யோ, எந்திரியா? இவன் நீ எப்பவும் எந்திரிக்க மாட்டான். நீ வண்டியை கிளப்பு. ஐயோடா, நீ பாட்டும் ஏதேதோ பேசுறியே. நீ யாருமா? மழை நேரத்தில் சடப்பார்ட்டியாக வந்து உசுரை வாங்குறியே. டேய், நான் இவன் உசுரை மட்டும்தான் வாங்கியிருக்கேன். உன் உசுரையும் வாங்கும்படி பண்ணிடாத. என்னது, இவன் உசுரை வாங்கிட்டியா? ஆட்டோக்காரர் கேள்வியோடு சரிந்து கிடந்த சின்னச்சாமியை தீண்டினார். சில்லிட்ட உடம்பு கை விரல்களை ஊடுருவியது. தேவடா, இங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையே. ஆட்டோக்காரர் மலையில் நனைந்ததுடன் உடம்பை உதறிவிட்டு கொண்டு படு வேகமாக அதை செலுத்தவும் ஆரம்பித்தார். உள்ளே அந்த பெண் ஆட்டோவின் ஓட்டத்தை பார்த்து படு பயங்கரமாய் சிரித்தாள், துளியும் பயமின்றி. இப்படியே போ, இதைவிட வேகமா போ, அப்பதான் நீயும் பரலோகம் போக முடியும், ஏன் கூட சேர முடியும் என்றாள். பரலோகத்துக்கு இல்லம்மா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற. உன் திகில் வேலையை நீ அவங்க கிட்ட காட்டு என்றவன் ஆக்சிலேட்டரை வெறித்தனமாக திருகினான். ஆட்டோவுக்குள் 10-15 எருமை புகுந்த மாதிரி ஒரு ஓசை. அந்த பெண்மணியிடமோ தொடர்ந்து சிரிப்பு சத்தம். மலையோ விட்டு விளாசி கொண்டிருந்தது. ரியர் மிரலில் எதிரேல் உள்ள தெருவே நீராய் கரைந்து ஒழுகுவது போல் இருந்தது. அவளோ சிரித்து கொண்டே இருந்தாள். சட்டென்று சிரிப்பு சத்தம் மின்தொடர்பு அறந்தது போல நின்று போனது. ஆட்டோக்காரர் மெல்ல திரும்பி பார்த்தபோது சின்னசாமி கண்முழித்து அந்த பெண்ணை பார்த்து கொண்டிருக்க, அந்த பெண்ணும் தன் முகத்தை மறைத்திருந்த கூந்தலை விலக்கி அவனுக்கு தன்னை காட்டி கொண்டிருந்தாள். பளிச்சென்ற முகம், பைசா அகல பொட்டு, ஆனால் உதட்டின் ஓரமும் மாட்டுக்கொம்பு போல் வளைவாய் 12 வெளியே தெரிந்து அடிவயிற்றையை கலக்கியது. சட்டென்று ஆட்டோவும் நின்று போனது. ஆட்டோக்காரர் எகிரி குதித்து கீழே இறங்கிவிட்டு சுற்றிலும் பார்த்தார். அது ஒரு புதிய சூழல். கே நகருக்குள் நுழைந்திருக்க வேண்டிய ஆட்டோ எப்படி இங்கே வந்தது என்றே தெரியவில்லை. சுற்றிலும் அப்படி ஒரு நிசப்தம். தேன் கூட்டிலிருந்து தேன் சொட்டானது மெல்ல. அதே சமயம் கோடு போட்ட மாதிரி ஒழுகுவது போல் ஒரு மலைச்சாரல். முகத்தில் பெய்தபடி இருந்த மழைநீரை வலித்து விட்டு கொண்டு கண்களை அகட்டி விரித்த டிரைவர் அப்பொழுதுதான் அந்த காட்சியையும் பார்த்தார். அந்த பெண் ஆட்டோவை விட்டு இறங்கி பக்கத்தில் ஒரு பாதை வழியே நடக்க ஆரம்பித்திருந்தாள். வெண்ணிறத்தில் சேலை, தலை கொள்ளாதபடி மல்லிகைப்பூ, கிளுக் கிளுக் என்கிற கால் சதங்கையின் சீரான சத்தம். சின்னச்சாமியும் ஏதோ மந்திரித்தவன் போல் அவள் பின்னாலேயே போய்க் கொண்டிருந்தான். அந்த காட்சி டிரைவரை வியப்பில் புதைத்தது. கூடவே ஒரு ஆர்வமும் அவரை தொற்றி கொண்டது. அவர்களை பின்தொடர்ந்து ஒரு பூனை போல ஆட்டோ டிரைவரும் நடக்கத் தொடங்கினார். பென்சிலால் வானத்துக்கும் பூமிக்கும் கோடு போட்ட மாதிரி ஒரு மலை. அதை பார்க்க முடிந்த விதத்தில் சன்னமாய் வடிகட்டது போன்ற வெளிச்சம். அந்த பாதை வளைந்து வளைந்து போன ஒரு மண்பாதை. ஓரங்களில் கூம்பு போல பாம்பு புற்றுகள். புற்று விளிம்புகளில் மழைநீர் தொல்லையால் வெளியேறி கொண்டிருந்த சில பாம்பு குஞ்சுகள். மண்ணை தோண்டும் போது நெளியும் புழுக்களைப் போல நெளிந்தபடி இருப்பது ஆட்டோ டிரைவரை கலக்கியது. அந்த பொண்ணும் சின்னசாமியும் முன்னே போய் கொண்டிருந்தனர். சட்டென்று நைசாய் பெய்த மழையும் நின்று
ஒரு பருத்த தீக்கோளம் ஒன்று தொலைவில் தெரிந்தது. கூர்ந்து பார்க்கவும் தான் அது ஒரு மயானத்து பிணம் என்பதும், ஒரு தகர கொட்டைக்கு கீழே உடம்பின் கொழுப்பு சத்தெல்லாம் நெய் போல உருகி அங்கே தீக்கோளம் உருவாகி இருப்பதும் தெரிந்தது. அதன் வெளிச்சத்தில் சுற்றிலும் திட்டு திட்டாய் 6 அடி நீளத்தில் சமாதிகளையும் பார்க்க முடிந்தது. அந்த பெண் அந்த எரியும் பிணத்தின் அருகே போய் நின்றாள். டிரைவரின் ரோமக்கால்களில் எல்லாம் ஒரு விடைப்பு. அந்த நொடி அவள் ஒரு மோகினி பிசாசு என்பதும், அவள் சின்னச்சாமியை பிடித்து அந்த எரியும் பிண நெருப்பில் தள்ளப்போவதாகவும் தான் நினைத்தான். அதற்கு ஏற்ப பாதையோரம் பருமனாக வளர்ந்திருந்த ஒரு நோனா மரத்தின் பின்னால் உடம்பை மறைத்து கொண்டு நின்றார். கண்ணிரண்டும் அடுத்து நடக்கப் போவதை காண்பதில்தான் குறியாக இருந்தது. அப்படியே திரும்பி ஓடுவதற்கும் தயாராக அவரிடம் ஒரு முஸ்தீப்பு. அந்த பெண் வெறித்தபடி நிற்கும் சின்னச்சாமி எதிரில் கையை நீட்டி ஏதோ சைகை செய்தவள் மழுக்கென்று எரிகின்ற பிணத்தின் நெருப்பு ஜுவாலைக்குள் அவளை குதித்து விட்டாள். அந்த நொடியில் அந்த கொட்டகையின் கூம்பு கூரையின் உள்பாகம் வரை ஒரு தீப்பிழம்பு உயிர் தெளிந்து அடங்கியது. பொறி பொறியாக தீக்கங்குகளும் உருவாகி பறந்தன. அந்த காட்சியை தொடர்ந்து சின்னசாமியிடமும் ஒரு சிலிர்ப்பு. அதுவரை தன்னை மறந்திருந்தவன் சட்டென்று சுடுகாட்டில் ஒரு எரிமேடை முன்பு நிற்பதை பார்த்து வியந்து போனான். நெருப்பு ஜுவாலை அவன் முகத்தில் அரைவது போல வந்துவிட்டது. வேகமாக விலகியவன் தப்பான இடத்திற்கு வந்துவிட்டவன் போல் திரும்பி ஓடத் தொடங்கினான். அப்படி ஓடி வந்தபடி இருந்தவன் எதிரில் வர்ஷினியும் ரவிச்சந்திரனும் அந்த சாமியாருடன் வந்தபடி இருந்தனர். அவர்களை ஒரு வினாடி நின்று பார்த்தவன் பெருமூச்சு விட்டு வாத்து போல வாயை பிளந்தான். பின், போகாதீங்க, ஒரு பொண்ணு, நெருப்பு, ஐயையோ என்று தொடர்பில்லாதபடி கத்திவிட்டு படு வேகமாக அவர்களை தள்ளி கொண்டு ஓடினான். ஆட்டோ டிரைவரும் பின்னாலேயே ஓடினார். சின்னச்சாமியின் ஓட்டம் ஆட்டோ நின்ற இடத்தில் போய் அதன் மேல் முட்டி மோதி முடிந்தது. ஆட்டோவுக்கு பக்கத்தில் வர்ஷினியும் ரவிச்சந்திரனும் வந்திறங்கிய வேன் வேகன் கார் நின்று கொண்டிருந்தது. சின்னச்சாமி ஆட்டோவுக்குள் எட்டி பார்த்துவிட்டு அவனே டிரைவிங் சீட்டில் ஏறி உட்கார்ந்து ஸ்டார்ட் பண்ண பார்த்தான். யோ இரியா, நான் இங்கே இருக்கேன் என்றபடியே ஆட்டோ டிரைவரும் ஓடி வந்து அவனோடு சேர்ந்து கொண்டார். யோ ஆட்டோ எடியா, சீக்கிரம். எடுக்கிற. ஆமாம், அந்த பொண்ணு பின்னால் பயமில்லாமல் சுடுகாட்டுக்கு போயிட்டு இப்போ எதுக்கு இப்படி பயப்படுற என்றபடியே ஸ்டார்ட் செய்து ஆட்டோவை வளைத்தார். பின்னால் பாய்ந்து ஏறிக்கொண்ட சின்னசாமியும், என்னையா அந்த பொண்ணு பின்னால் போனேனா என்று கேட்டவனாக சீட்டில் சாய்ந்தான். பின்ன போதையில் இருந்த ஆளு சரிதான், ஏதோ தப்பு பண்ணத்தான் ஒதுங்குறியோன்னு நினச்சேன். ஆனால் அது அப்புறம் மோகினி பிசாசுன்னு தெரிஞ்சிச்சு. மோகினியா? பின்ன அது யாராக்கும்? ஓடுற ஆட்டோவில் ஒரு பொண்ணு எனக்கு தெரியாமல் எப்படி வர முடியும்? அப்படியா? என்ன அப்படியா? போதையில் எதுவும் ஞாபகம் இல்லையா? இல்லை அந்த மோகினி அந்த அளவு உன் கண்ணை கட்டிட்டாளா? என்னையா சொல்கிற? போதையில் இருந்தாலும் நான் எப்பவும் தெளிவான பார்ட்டி. அட போயா, நீ வண்டியில் ஏறினதுலேருந்தே சிக்கல் தான். நானும் எவ்வளவோ வருஷமாக வண்டி ஓட்டியிருக்கேன். பல ஜாரிகள் என் வண்டியில் ஏறி இருக்காங்க. ஆனால் இப்படி ஒரு மோகினி பேய் ஏறினது இப்போ தான். நீ என்ன அவளை பேயினே முடிவு பண்ணிட்டியா? அதில் இனியும் உனக்கு சந்தேகம் இருந்தால் நான் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஆட்டோ விரைந்தபடி இருக்க ஆட்டோ டிரைவர் கேட்ட கேள்வியும் சின்னச்சாமியை குடைய அடுத்த கட்ட அதிர்ச்சி அவர்கள் இருவருக்குமே காத்திருந்தது. படு வேகமாக விரையும் அந்த ஆட்டோவுக்கு முன்னால் ஒரு பெண் உருவம் நடந்தபடி இருந்தது. ஆட்டோ எவ்வளவு வேகமாக போன போதிலும் முன்னால் நடக்கும் பெண்ணின் நடையில் மட்டும் வேகமில்லை. அதே வெள்ளை சீலை, விரித்து போட்ட தலைமுடி, அந்த கூந்தல் கூட்டத்தின் மேல் மலர்ந்து மனம் வீசும் மல்லிகை சரம், அந்த மல்லிகையின் வாசமும் இருவர் மூக்கை நிரடியதுதான் அடுத்த கட்ட ஆச்சரியம். யோ என்னையா இது? அந்த மோகினி திரும்ப வந்துட்ட மாதிரி தெரியுது. பாரு, நான் எவ்வளோ வேகமாக போனாலும் அதுவும் எனக்கு சமமாக நடந்து போகிறத. ஆட்டோ டிரைவர் காட்ட சின்னச்சாமியும் பார்த்துவிட்டு இனியும் தாளாது என்று பொத்தென்று மயங்கி விழ அடுத்த நொடி அந்த பெண் உருவமும் மறைந்து போனது. ஆட்டோவை சட்டென்று நிறுத்திய ஆட்டோ டிரைவரும் இதற்கு மேல் என்னால் முடியாது என்று அவரும் அப்படியே மயங்கி விழுந்தார். பகுதி 10. மிக மிக மௌனமான காட்சி தந்த அந்த மயானத்தின் இரவு நேர காட்சி வர்ஷினியின் வரையில் மிக புதிது. மழை பெய்து அடங்கியிருந்ததால் ஒருவித சிலுசிலுப்பு காற்றில் வர்ஷினி ரவிச்சந்திரனை ஒட்டி கொண்டு நின்றாள். அந்த சாமியாரும் அவர்களை மயானத்தின் ஒரு மூலையில் தன் குடிசைக்கு அழைத்துச் சென்றார். குடிசைக்கு வெளியே கட்டில் கிடந்தது. அது மழையில் நனைந்திருந்தது. வேறு வழியின்றி வர்ஷினியும் ரவிச்சந்திரனும் அதிலேயே அமர்ந்தனர். சாமியாரும் எதிரில் ஒரு இரும்பு வாளியை கவிழ்த்து போட்டு அதன் மேல் அமர்ந்தார். அப்படியே மிருதுவான குரலில் பேச ஆரம்பித்தார். தம்பி, இந்த பூமியில் எவ்வளவோ இடங்கள், ஆனால் இங்கே ஒருத்தர் வரும்போது மட்டும் யாராக இருந்தாலும் அவங்க மனநிலை ஒன்று போல மாறிடும். ஒரு வெறுமை, எதுவும் மிச்சப்படாதுங்கிற ஒரு ஞானம், இப்படி வந்து ஒன்றுமில்லாமல் போகிறதுக்காக பிறந்தோமாங்கிற கேள்வி, இப்படி எல்லாம் வரும். இங்கே தான் ஒரு மனுஷ மனம் சமநிலையில் இருக்கும். அப்புறமா சுடுகாட்டுக்கும் வெளியே போனால் உடனே
ஆசை பேயும் பிசாசும் பிடிச்சுக்கிறதும் வேற விஷயம். ஆனால் இந்த இடத்துல ஒரு உடம்பு புதைக்கப்படுறத பார்க்குற மனுஷன் ஒரு வினாடி தன்னையே அந்த பிணமாக பார்ப்பான். ஒரு சந்தேகம் கூட வந்துடும், தன்னை இந்த மாதிரி ஒழுங்காக புதைப்பாங்களான்னு. அதனால எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சு போச்சு. வெளியே இருக்கிறவங்களுக்கு இந்த இடம் ஒரு பயங்கரமான இடம், ஆனால் ஏன் வரையில் இந்த இடம்தான் அமைதியான இடம். அவர் அந்த இரவில் அமைதியாக சொன்ன கருத்துக்களை வர்ஷினியும் அங்கீகரித்தாள். அப்படியே இப்படி எல்லாரும் சுடுகாட்டை நேசிச்சா வாழ முடியுமா? மனித சமுதாயம்னு ஒன்னே இல்லாமல் போயிடாதா என்று தன் பங்குக்கு கேட்டால். அவரும் சிரித்தார். சரியான கேள்விதான். ஒன்று தெரிஞ்சுக்கோ, எல்லாருக்கும் ஏ மாதிரி தோணாது. எனக்கு இப்படி தோணுனதுக்கும் பின்னால் பல ஜென்ம வாழ்க்கை அலுப்புன்னு ஒன்று இருக்குது. அது யாருக்கும் வருதோ அவங்களுக்கு தான் இந்த இடம் பிடிக்கும். அதே சமயம் இந்த உலகத்து ரகசியங்கள் பரிதாபத்தையும் தரும். இப்போ கூட ஒரு இளம் பெண் தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்காக அழுதுகிட்டு இருக்கா. ஆனால் உங்களுக்குள்ள அவளோட அழுகுரலை அங்கீகரிக்கிற ஒரு ரிசீவர் இல்லை. மனசு கிட்டத்தட்ட ஒரு ரேடியோ மாதிரி தான். டியூன் பண்ணால் பல அலவரிசைகளை பிடிக்கலாம். அதுக்கு தான் தவம் பண்ணுறது. நான் அப்படி பண்ணி என் புலன்களை சார்பாக ஆக்கிக்கிட்டவ. மலைப்பைக்கு கீழே கிடக்கிற என் குடலினிய உச்சந்தலையாகி சகசிரகாரத்துக்கு கொண்டு போக தெரிஞ்சவன். ஆனால் குண்டலினின்னு ஒன்று இருக்கிறதே தெரியாதவங்க தான் பல பேர். உங்களையும் சேர்த்து தானே சொல்கிறேன் என்றவன் என் 2 கையையும் பிடியுங்க பார்ப்போம் என்றார். அவர்களும் பிடித்து கொண்டனர். அமைதியாக இருங்க, நீங்கள் மூச்சு விடுற சத்தம் உங்களுக்கு கேட்கணும். அந்த அளவுக்கு உங்கள் மூச்சு காற்றை மட்டும் கவனிங்க. அப்போ தானாக பல சத்தங்கள் உங்கள் காதுக்கு கேட்கும் என்று மிருதுவான குரலில் கூற, அவர்களும் அது போலவே கண்களை மூடி மூச்சு சத்தத்தில் கவனம் பதிக்க, ஒவ்வொரு நொடியும் சொட்டு சொட்டாக கலைந்து புள்ளிகளில் மெல்லிய ஒரு அழுகுரல், படு சன்னமாய் ஒரு விசும்பல், ஆக்ரோசமாய் ஒரு கூச்சல், அசட்டுத்தனமாய் ஒரு சிரிப்பு என்று விதவிதமான சத்தங்கள் அவர்கள் இருவர் காதுகளிலும் விழுந்தன. சட்டென்று அந்த சாமியார் கையை உதறினார். மின் தொடர்பருந்து போன டிவி பெட்டி போல திரும்பவும் ஒரு நிசப்தம். வர்ஷினியும் ரவிச்சந்திரனும் அவர் மூலமாக ஒரு புதிய உலகத்தை சப்த வடிவில் உணர்ந்ததை புரிந்து கொண்டனர். வர்ஷினியிடம் இப்பொழுது ஒரு அசாத்திய மாற்றம். 1000 வார்த்தைகளில் புரியாததைத்தான் அனுபவம் புரிய வைத்து விடுமே. சாமியாரை முதல் தடவையாக பரவசத்துடன் மட்டுமல்ல, ஒரு பக்தியுடனும் பார்த்தாள். போதுமா? உங்களுக்கு இந்த அனுபவம் போதுமானது. இனி எல்லாத்தையும் இந்த அனுபவ தளத்துல இருந்து சரியா புரிஞ்சுப்ப. நல்ல விதமா வாழ்றது எவ்வளவு முக்கியம்னு இப்ப தெரிஞ்சிருக்கும். அதை விட ஆத்ம சாந்திங்கிறது எவ்வளவு பெருசுன்னு தெரிஞ்சிருக்கும். இவைகளை உன் ஆய்வுல அனுபவிச்சு எழுது என்று ஆசீர்வதிப்பது போல கைகளை உயர்த்தினார். சாமி. வர்ஷினியிடம் ஒரு சின்ன தடுமாற்றம். என்னம்மா? எல்லாம் சரி சாமி, ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல. நாங்கள் உங்களையும் ஒரு விஷயத்தில் ஏமாத்திட்டோம். என்னையா? ஆமாம், உங்களுக்கு அது தெரியாதது எனக்கு இப்போ கூட ஆச்சரியமாக இருக்குது. என்ன அது? நாங்கள் சாரதாம்மா ஆவியெல்லாம் பார்க்கல. அது போலீஸ் போட்ட ஒரு திட்டம். அங்கே இருக்கிறது சந்திரிகா, சாரதாம்மாவோட சிஸ்டர். அப்படியா? என்ன சாமி, ஒரு சாதாரண மனுஷன் இப்படி கேட்டால் எங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. இந்த மயானத்தை மறுபக்கத்தை காட்ட முடிஞ்ச உங்களுக்கு சந்திரிகா, சாரதா விஷயம் புரியலையா? அவர் பதிலுக்கு சிரித்து விட்டு, நீங்கள் போய் இப்போ ஸ்டேஷனில் போலீஸ் இன்ஸ்பெக்டரை பாருங்க, அவருக்கே இப்போதான் சில உண்மைகள் தெரிய போகுது என்றார். இருவரும் திகைத்தனர். போங்க, போனால் எல்லாம் தெரிஞ்சிட்டு போகுது. அது என்ன? இங்கேயே நீங்கள் சொல்லலாமே. நான் சொல்ல ஒன்றும் இல்லை. சில விஷயங்கள் அதுக்குண்டான பரிமாணத்தோட தானாக தெரிய வர்றதுல தான் எல்லாம் இருக்குது. அவர் சொல்லிக்கொண்டே இருக்கும்போதே வர்ஷினியின் செல்போனில் அழைப்பு. திரையில் இன்ஸ்பெக்டர் ருத்ரா எண்கள். எஸ் மிஸ்டர் ருத்ரா. வர்ஷினி, ஒரு கிளாட் நியூஸ். என்ன சார்? வைத்தீஸ்வரன் சார் வீட்டு பக்கம் வந்து சாரதாமாவை நேரில் பார்க்க முயற்சி பண்ண 2 பேரை டிவி மானிட்டரை வச்சு எகிரி பிடிச்சோம். அவங்க தான் கொலையாளிகளும் கூட. வாவ், ரொம்ப சந்தோஷம் சார். கொக்கு தலை வெண்ணெய் அப்படி இப்படின்னு சொன்னதெல்லாமே பொய்யாயிடுச்சு. நிச்சயமா எனக்கு இந்த விஷயத்தில் அருமையான ஒரு அனுபவம். இன்னொரு விஷயம். என்ன சார்? ஒரு பத்திரிக்கை நிருபர் நம்ம முயற்சியை கொச்சப்படுத்தி எல்லாம் பொய் புழுகுன்னு எழுதினாரு. அவர் இப்போ பயத்தோட உச்சியில் இருக்காரு. அவர் நிஜமாலுமே சாரதம்மா ஆத்மாவை பார்த்துருக்காரு. அதுக்கு ஒரு ஆட்டோக்காரரும் சாட்சி. ஒண்டர்ஃபுல். இப்போ நீங்கள் எங்கே சார் இருக்கீங்க? வாங்க, வைத்தீஸ்வரன் சார் வீட்டில் தான் இருக்கேன். வர்ஷினி ஃபோனை முடக்கினால் சாமியாரை பார்த்தாள். சாமி, நீங்கள் சொன்னது சரி. பல விஷயங்கள் புரிய வந்திருக்கு. இப்போ போனால் முழுசாக தெரிஞ்சிடும். நாங்கள் புறப்படுறோம். அப்புறமா உங்களை நான் நிறைய பேட்டி காண வேண்டியிருக்கு என்றபடியே வர்ஷினி காரை நோக்கி ஓடினாள். பின்தொடர்ந்தான் ரவிச்சந்திரன். பேராசிரியர் வைத்தீஸ்வரன் இல்லம். அந்த இரவிலும் ஜே ஜே என்கிற போலீஸ் கூட்டம் வர்ஷினியும் ரவிச்சந்திரனும் வந்து சேரவும் விக்கித்து போய்விட்டனர். அவர்கள் எதிரில் வைத்தீஸ்வரன் சார் பிணமாக. சார், என்ன சார் நடந்தது?
வெரி மிஸ்டீரியஸ் மிஸ்டர் ரவிச்சந்திரன். இட் இஸ் ஹைலி மிஸ்டீரியஸ். இங்கே இவ்வளவு நாளாக நடமாடிக்கிட்டு இருந்தவங்க சந்திரிகா இல்லை. அப்படின்னா சாரதாம்மா தான் நமக்காக அப்படி நடமாடி இருக்காங்க. ஏன்னா சந்திரிகா கல்கத்தாவில் தான் ஸ்டில் இருக்காங்க. இப்போ பேசுனாங்க. அவங்களால நடக்கவே முடியாதாம். அவங்களுக்கு மூட்டுவாதமா. மை காட்! வாயை பிளந்தான் ரவிச்சந்திரன். இவ்வளவு நாள் தன் கூட இருந்தது தன் மனைவி ஆத்மான்னு தெரிஞ்ச நொடி, சாரதா நீயா எனக்காக வந்த, உன்னை பிரிய என்னால் முடியாது சாரதான்னு ப்ரொஃபஸர் சார் கலங்கி அழுதாரு. அப்படியே உயிர் பிரிஞ்சிருச்சு. ருத்ரா காற்று குரலில் உணர்ச்சி மிகுதியோடு சொல்லி முடித்தார். வர்ஷினியும் ரவிச்சந்திரனும் மெல்ல வைத்தீஸ்வரன் சார் காலருகே சென்று அப்படியே மண்டியிட்டு, சார் உங்க ஆத்மா இனியாவது அமைதியடையட்டும் என்று பிரார்த்தித்து கொண்டனர். வர்ஷினியிடம் மற்றும் உயிரின் ரகசியங்கள் தெரிய வந்த ஒரு தெளிவு முற்றும். இதோட இந்த நாவல் முடியுது. அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு புது நாவல் பார்க்கலாம். அப்போ உண்மையிலேயே பேய் பிசாசுலாம் ஒன்று இருக்கா என்ன? உங்கள் அனுபவம் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி நிறைய டிடெக்டிவ் நாவல்ஸ், அதாவது நம்ம பரத் சுசிலாவை வச்சு நிறையா நாவல்ஸ்னு சொல்ல முடியாது, அந்த ரைட்டர் எழுதியிருந்த ஆல்மோஸ்ட் அவங்க சம்மந்தமான எல்லா நாவல்ஸுமே முன்னாடியே போட்டிருப்பேன். உங்கள் யாருக்கெல்லாம் அந்த நாவல் திரும்ப கேட்கணும், இப்போ கொஞ்சம் வாய்ஸ் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன், முன்னாடி ரொம்ப முன்னாடி போட்ட நாவல்கள் ஏதாவது திரும்ப வாசித்து கேட்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேணும்னா திரும்ப இப்போ வாசித்து திரும்ப ரீஅப்லோட் பண்ணலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி டே.